எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க தமிழ் விக்ரமா கதையோட தொடர்ச்சி. கடற்கரை இந்த உலகில் அனைவருக்கும் மிக பிடித்த இடம். பஞ்சபூதம் விஸ்வரூபம் எடுத்து கஞ்சத்தனம் இல்லாமல் நம் கண்ணுக்கும் கருத்துக்கும் பிடிபடும் இடம். கணக்கிட முடியாத நீர், அதே அளவு ஆகாயம், அவை போடும் சப்தம், அது அதன் மொழியாக கூட இருக்கலாம். அகண்ட கரைவெளி, அள்ளி செல்வது போல காற்று, சீரான சூரிய ஒளி, எங்கும் யாரையும் எந்த நிழலும் மறைக்காதபடி ஒரு திறந்த வெளி. பஞ்சபூதம் கஞ்சத்தனமின்றி இருக்கும் இடம் என்பதாலேயே எப்படிப்பட்ட மனமும் இங்கே வந்த நொடி ஒருவித அமைதியும் ஆனந்தமும் கொண்டு விடுகிறதோ. மனதை ஒருமைப்படுத்தவும் ஆழமாய் சிந்தித்து சில முடிவுகளை எடுக்கவும் கடற்கரை பகுதிதான் ஏற்றதோ. இயற்கை கட்டாமல் கட்டியிருக்கும் ஒரு இணையில்லாத கோவிலோ இது. அதனால் தானோ என்னவோ விக்ரமனையும் பட்டாபியையும் அழைத்து கொண்டு அடுத்து என்ன செய்வது என்பது பற்றியெல்லாம் சிந்திக்க பத்திரிகை அதிபர் தேவராஜன் கடற்கரைக்கே வந்துவிட்டார். அண்ணா நாராயணனுக்கும் அழைப்பு அனுப்பியதில் அவரும் வந்திருந்தார். நால்வரும் ஒரு புள்ளியில் திசைக்கு ஒருவர் என்கிற மாதிரி நின்று கொண்டு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். தேவராஜனே பேச்சை தொடங்கினார். அண்ணா, நீங்களே ஆரம்பிங்க. இந்த நொடி நானும் நீங்களும் உலகத்தோட ஒரே அதிசய மனிதனான விக்ரமாதித்தன் முன்னால நின்னுட்டு இருக்கோம். அவனுக்கு பக்கத்துல பட்டாபிங்கிற பட்டி. நீங்களும் நானும் காலத்தை ஜெயித்த மனிதர்கள் இல்ல. ஆனா இதோ இவங்க ரெண்டு பேரும் அப்படி இல்ல. மனித வாழ்க்கை, அதன் போக்கு, அதோட மகத்தான சக்தி, இவைகளுக்கெல்லாம் பெரிய சாட்சி இவங்க. தேவராஜன் சொன்னது விக்ரமன் முகத்தில் ஒரு கள்ளச்சிரிப்பை உருவாக்கியது. அது எதனால் என்பது தேவராஜனுக்கும் புரிந்தது. விக்ரமா, உங்களுக்கு இன்னுமா நீங்க யாருங்கிறதுல சந்தேகம் என்று கேட்டார். சந்தேகமே இல்ல சார், உங்களை போல நானும் ஒரு மனுஷன் என்றான். இவ்வளவும் நடந்ததை பார்த்த பிறகுமா என்று கேட்டார். என்ன பெருசா நடந்துடுச்சு? அந்த நாடி ஜோதிடர் சொன்ன எதுதான் உன் வரையில நடக்கல? இருக்கலாம் சார், இருந்தாலும் அதை ரொம்ப தற்செயலாதான் நான் நினைக்கிறேன். விக்ரமா, சந்தேகப்படவும் ஒரு அளவு உண்டு. இப்ப நீ எவ்வளவு பெரிய போர்க்களத்துல நின்றுட்டு இருக்க தெரியுமா? அண்ணா நாராயணன் உணர்ச்சி மிகுதியோடு கேட்டார். அந்த நந்தன் பைராகி பத்தி தானே கேக்குறீங்க என்றான் விக்ரமன். ஆமா, அவன் ஒன்னும் லேசுப்பட்டவன் இல்ல. ஜென்ம ஜென்மமா உன்னை தொடர்ந்து வர்ற ஒருத்தன். போச்சுடா, கொஞ்சம் முந்தி நான் மட்டும்தான் இந்த உலகத்தோட நம்ப முடியாத அதிசயம், காலத்தை ஜெயிச்சவன்னு சொன்னீங்க. இப்ப அந்த நந்தன் பைராகியுமா? ஆமா, 2ஆம் காண்டத்துல வந்த தகவல் என்னன்னு உனக்கு தெரியாது. ஆனா அந்த தில்லை நாயக வள்ளுவர் எங்க கிட்ட சொல்லிட்டாரே. தேவராஜன் நாடி ஜோதிடம் பற்றியும் ஏடு பற்றியும் பேச ஆரம்பிக்கவும் விக்ரமன் வேகமாக நிமிர்ந்தான், கூர்மையாக பார்த்தான். ஆனால் பட்டாபியிடம் அவன் அளவு அவநம்பிக்கையோ சந்தேகங்களோ இல்லை. போகிற போக்கில் போவோம், அமைதியாக நடக்கிற அவ்வளவையும் ஏற்றுக்கொள்வோம் என்கிற மாதிரி ஒரு மனநிலை அவனிடம் தென்பட்ட மாதிரி இருந்தது. 2ஆம் காண்டம் 3ஆம் காண்டம்னு ஏன் இப்படி என்ன போட்டு குழப்புறீங்க? அதுல அப்படி என்னதான் இருக்குது? பட்டிங்கிறவன் வேற யாரும் இல்லை. அந்த ஜென்மாவில எப்படி அவன் உனக்கு தம்பியோ அப்படியே இதே ஜென்மத்திலையும் இவன் உனக்கு தம்பியா இருக்கான். பேர்ல கூட ஒருவித ஒற்றுமையை கவனிச்சியா? விக்ரமனால் அதற்கு ஒரு மறுப்பை கூற முடியவில்லை. மௌனம் காத்தான். சரிங்க சார், இப்ப அடுத்து நாங்க என்ன பண்ணணும்? இந்த சந்திப்பு எதுக்கு? பட்டாபிதான் இப்படி கேட்டான். என் வரையில உங்க வாழ்க்கைய அப்படியே சொல்ல ஏடுகள் இருக்கு. 2 காண்டத்தை இதுவரை பார்த்திருக்கோம், அது அப்படியே நடந்து முடிஞ்சாச்சு. 3ஆவது காண்டம் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். அப்படின்னா திரும்பவும் வள்ளுவ குடிக்க போறோமா? இது என்ன கேள்வி பட்டாபி? சாரி பட்டி. சார் பிளீஸ் சார், என்ன பட்டாபின்னே கூப்பிடுங்க. பட்டின்னா அது இப்போதைக்கு ஒரு கெட்ட வார்த்தை சார். மலையாளத்துல நாய பட்டின்னு சொல்வாங்க. ஒரு வகையில அது கூட உனக்கு பொருத்தம்தான். எப்படி? விலங்குகள்ல மனித குணத்தை கொண்ட ஒரே விலங்கு நாய் தான். அதுக்கு நன்றி உணர்ச்சி மிக மிக அதிகம். மறைஞ்சிருக்கிறத மோப்பத்தால கண்டறிகிற புலனாற்றலும் அதுக்கு உண்டு. சைவம் அசைவம் இரண்டும் சாப்பிடுற ஒரு மிருகமும் அதுதான். மற்ற 4 கால் பிராணிகள் எல்லாமே ஒன்னு சைவமா இருக்கும், இல்ல அசைவமா இருக்கும். இது அப்படி இல்ல இல்ல. அதனால இன்பம் துன்பம்ங்கிற இரண்டையும் சமமா நினைச்சு ஏத்துக்கிற ஒரு யோக குணம் அது. எல்லா மிருகங்களுக்கும் இது அமையல. இது ஒண்ணுதான் காட்டுலயும் இருக்கு, நாட்டிலையும் இருக்கு. இன்னொரு ஆச்சரியம் பாரு, மற்ற மிருகங்களை நாம பயன்படுத்திக்குவோம், நம்ப மாட்டோம். ஆனா நாயை நம்புவோம். இது காவல் காக்கும், நமக்கு ஆபத்து வந்தா குரல் கொடுக்கும்னு நம்புவோம். தன்னையே நம்பாத மனிதன் கூட ஒரு மிருகத்தை நம்புறான்னா அது நாய்கிட்ட மட்டும்தான். அண்ணா நாய் பற்றி விவரித்து கொண்டே போனதில் புது புது கோணங்கள். பட்டாபி அதை வெகுவாக ரசித்தான்.
நானும் எவ்வளவோ நாய்களை பார்த்திருக்கேன், ஆனா அதோட சிறப்பு பத்தி இப்படி கூர்மையா யோசிச்சதில்ல. அடே அப்பா, நாய்க்கு பின்னால இவ்வளவு சிறப்பா? பட்டாபி வாயை பிளந்தான். முக்கியமான ஒன்ன விட்டுட்டீங்களே, விக்ரமன் தான் இப்படி கேட்டான். மற்ற மூவரும் உடனே அவனை கவனித்தனர். நஞ்சி இதோட ஒரு பக்கம்னா நஞ்சு இதோட மறுபக்கம். இதோட விஷம் ஒரு மனிதனை கூட நாயாக்கிடும். நல்ல பாம்பு விஷம் கூட சத்தம் இல்லாம உயிரத்தான் பறிக்கும். ஆனா நாயோட விஷம் அப்படி இல்லை, மற்றவர்களுக்கு ஒரு பாடம் சொல்லிட்டு தான் போகும். பாம்பு விஷத்தை கூட முடிஞ்சா உறிஞ்சு வெளியே எடுத்துடலாம். நாயோட விஷம் அப்படி இல்லை, உடம்புல பரவினா அவ்வளவுதான். நாயை போல குறைச்சே செத்தாகணும். அதாவது நன்றிங்கிற அன்பு எதிரா மாறினா உலகத்திலேயே காப்பாத்த முடியாத நஞ்சுங்கிற நெருப்பா மாறிடும்னு ஒரு செய்திய சொல்றதுதான் நாய் வடிவம். விக்ரமன் சொன்னதை கேட்டு அண்ணா நாராயணனும் தேவராஜனும் விக்கித்து போய்விட்டனர். வாவ், வண்டர்ஃபுல், எவ்வளவு சூட்சமமான விஷயம் இது, எனக்கு சத்தியமா இதெல்லாம் தெரியாது என்றார் அண்ணா. நீ எங்க படிச்ச என்றான் பட்டாபி. படிக்கிறதா தோணிச்சு சொன்னேன் என்றான் படு கேசுவலாக விக்ரமன். இது ஒண்ணு போதுமே, நீ விக்ரமாதித்தன்னு சொல்ல பிடி போட்டார் அண்ணா. அண்ணா, தயவு செஞ்சு அதையே பேசாதீங்க, என்ன உங்கள ஒருத்தனா பாருங்க. முடியலையே விக்ரமா, நீங்க நிச்சயம் ஒரு உலக அதிசயம். பத்திரிகையில கூட உங்களை பத்தி எழுதிட்டேன். அடுத்த அதிர்ச்சியை அளித்தார் தேவராஜன். சார், அலறினான் விக்ரமன். ஐ எம் சாரி, உலக அதிசயமான ஒரு விஷயத்த முதல்ல சொல்ற ஒரு விஷயமா என் பத்திரிகை இருக்கணுங்கிற ஆசையினால மட்டும் இப்படி செய்யல. இந்த சொசைட்டில வர வர நியாய அநியாயங்களுக்கு மதிப்பில்லாம போயிட்டு இருக்கு. விஞ்ஞானமும் மனித சக்தியும் தான் பெருசுங்கிற கர்வம் அதிகமாயிட்டே இருக்கு. பாரதத்தோட பெருமை பெருசாவே தெரியல. இங்க இருக்கிறவங்களே அமெரிக்கா, ஐரோப்பான்னு வெளிநாடுகளுக்கு சௌகரியங்களை தேடி போறாங்க. இங்கேயோ ஊழல், லஞ்சம்னு அக்கிரமங்கள். இதுக்கு நடுவுல ஒரு நல்ல வழிகாட்டி வந்து இந்த மண்ணை வாழ வைக்க மாட்டானா, பழைய பெருமைகள் திரும்ப ஏற்படுமான்னு ரொம்ப ஏங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் விக்ரமாதித்தனோட மறு பிரவேசம்ங்கிற இந்த விஷயம் பெரிய நம்பிக்கையை தரும். அதனாலதான் தேவராஜன் தன் தரப்பு நியாயத்தை எடுத்துரைத்தார். அப்ப என்னால இனி வெளியே தலை காட்ட முடியாதுன்னு சொல்லுங்க, இப்படி பண்ணிட்டீங்களே சார். விக்ரமன் நிஜமாகவே வருத்தப்பட பதிலுக்கு சிரித்த தேவராஜன், என்ன அவ்வளவு முட்டாள்னு நினைச்சிட்டீங்களா விக்ரமன் என்று எதிர்கேள்வி கேட்டார். அப்படின்னா, விக்ரமாதித்தன் வந்தாச்சுன்னு தான் சொல்லியிருக்கேன். ஆனா அவன் யார், எப்படி இருப்பான்ங்கிறதெல்லாம் கடைசி வர சஸ்பென்ஸ் தான். அப்பாடா, விக்ரமனிடம் ஒருவித நிம்மதி பெருமூச்சு. எப்ப 2ஆம் காண்டத்துல சொன்னபடி நந்தன் பைராகிங்கிற அந்த 1000 தலை வாங்கி வந்துட்டானோ அப்பவே விக்ரமன் எச்சரிக்கையாவும் ஜாக்கிரதையாவும் இருக்கணும். அது மட்டும் இல்ல விக்ரமன், பட்டாபி, உங்களை பத்தின ரகசியம் இந்த நொடி எங்க 2 பேருக்கும் தெரியும். அடுத்ததா அந்த நாடி ஜோசியருக்கும் அவரது அசிஸ்டன்ட்டுக்கும் தான் தெரியும். இந்த உலகத்துல இந்த நிமிஷம் அந்த ரகசியம் தெரிந்த 4 பேர் நாங்க தான். நாங்க 4 பேரும் ஒன்னா சேர்ந்தா நான்முகன்கிற பிரம்மாவாயிடுறோம். பிரம்மாவுக்கு எப்படி படைப்பு ரகசியம் தெரியுமோ அப்படி எங்களுக்கும் உங்களை பத்தின ரகசியம் தெரியும். பிரம்மா எந்த ரகசியத்தையும் வெளியே சொல்ல மாட்டார். அதனாலதான் ஆமா, பெரிய பிரம்ம ரகசியமாக்கும் இது. ஒரு பேச்சு பேசும்போது நம்ம இப்படி சொல்லுவோம், நாங்களும் உங்களை பற்றின ரகசியங்களை பிரம்ம ரகசியமா காப்பாத்துவோம். அதுல உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். தேவராஜனின் உறுதிக்கு அண்ணா நாராயணனும் துணை நின்றார். விக்ரமன் மட்டும் எதுவும் பேசாமல் கடலையே பார்த்தபடி இருந்தான். அவனுக்குள் தன்னை பற்றியும் தான் யார் என்பதிலும் உள்ள குழப்பம் நீங்கவே இல்லை. இதெல்லாம் சாத்தியமே இல்லை என்றே அவன் மனது சொல்லிக் கொண்டிருந்தது. பட்டாபி அவன் எண்ணம் புரிந்தது போல தேவராஜனை பார்க்க தேவராஜன் சிரித்தார். கவலைப்படாத பட்டாபி, விக்ரமன் இப்படி இருக்கான்னா அதுக்கும் ஒரு சரியான காரணம் இருக்கும். அதே சமயம் அந்த 3ஆவது காண்டம் என்னங்கிறதையும் பார்த்தாகணும். அதுதான் இப்ப டாப் பிரியாரிட்டி. அவர் குரலில் அப்பட்டமான ஒரு உறுதி. அவர்கள் பேச்சை நித்திய சிரஞ்சீவிகளான கடலும் காற்றும் விழியும் ஒளியும் ஆகாயமும் வேடிக்கை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தன. உஜ்ஜயினி அரண்மனை உலகின் அழகிய விஷயங்களில் ஒன்று. அதன் உயரிய மாடங்களிடம் மேகங்கள் வந்து தாய் மடியை முட்டும் கன்றாட்டம் முட்டிவிட்டு செல்லும். வெகு தூரம் பறந்து சென்றபடி இருக்கும் அயல் நாட்டு பறவைகளும் அந்த உயரிய மாடங்களை பார்த்து ஆச்சரியம் கொள்ளும். ஆகாயத்தில் எப்படி இப்படி கட்டடங்கள் முளைத்தன என்று அதன் சாரங்களில் தங்கி செல்லும். அப்படி ஒரு மாளிகையின் தென்கிழக்கு பகுதியில் தான் இருந்தது மாளிகையின் அக்னிமூலை பகுதி. அங்கேதான் அரண்மனையில் பணியாற்றும் அத்தனை பேருக்குமான உணவுப் பொருள் தயாராகி கொண்டிருந்தது. அக்னி மூலையின் அடுப்பு கொட்டார சிம்னியானது எப்பொழுதும் புகை பெருக்கியபடியே இருக்கும்.
இதனால் அந்த பக்கமாய் மனித நடமாட்டமும் குறைவாகவே இருக்கும். அதை உத்தேசித்தோ என்னவோ சுடுகாட்டு புலையன் மாறுவேடம் தரித்து அங்கு வந்து சேர்ந்திருந்தான். அவனுக்குள் விக்ரமாதித்த சக்கரவர்த்தியை பார்த்து ஞானசீலன் என்னும் அந்த மாயாவி பற்றியும் சுடுகாட்டு அரச மரக்கிளை ஒடிந்து விழுந்தது பற்றியெல்லாமும் சொல்ல வேண்டும் என்கிற துடிப்பு. தன்னை நேருக்கு நேர் பார்ப்பது கூட இழுக்கு என்றும் தீட்டு என்றும் கருதும் கூட்டத்தவர் நடுவில் விக்ரமாதித்த சக்கரவர்த்தியும் பட்டியும் சரி நிகர் சமானமாக பழகியிருந்த பாங்கு அவன் மனதை நெகிழ்த்தியதன் விளைவு. நன்றி உணர்ச்சியும் ராஜ விசுவாசமும் அவனுக்குள் கொப்பளித்துக் கொண்டே இருந்தது. அதே சமயம் விக்ரமாதித்த சக்கரவர்த்தியை சந்திப்பது என்பது ஒரு புலையன் வரையில் அவ்வளவு சுலபமான ஒன்றா என்ன? மனது கிடந்து அடித்துக் கொண்டது. அப்பொழுது ஒரு விறகு வண்டி ஒன்று அரண்மனை அடுப்படி நோக்கி செல்வதை பார்த்தான். அதன் வண்டியோட்டியோ பெரிய கம்பளியை சுற்றி கொண்டு நோயாளி போல திகழ்வதையும் உணர்ந்தவன் ஒரு உபாயம் செய்தான். ஓடி சென்று, என்ன பெரியவரே, இந்த உடம்போட விறகுகளை எப்படி வேகமாக இறக்குவீங்க என்று கேட்க, அவரும் சற்றே இருமியபடி இறக்கித்தானே தீர வேண்டும் என்றார். கவலைப்படாதீங்க, நமது சக்கரவர்த்தி ஆட்சியில் நோயே வரக்கூடாது, வந்தாலும் அவர் துன்புறக்கூடாது என்பதுதான் அவர் எண்ணமும். நான் உங்களுக்கு உதவுகிறேன் என்று வண்டியில் ஏறிக்கொண்டான். வண்டியும் உள்ளே நுழைந்தது. வண்டியோட்டி நன்றியோடு பார்க்க கட்டைகளை இறக்கினான் புலையன். உள்ளே வரை வந்தாயிற்று. இனி சக்கரவர்த்தி இருக்குமிடம் தெரிந்து அங்கு செல்ல என்ன வழி என்று யோசித்தான். அந்த சமயமாக பார்த்து அரண்மனை சிம்னிகளுக்கும் மெழுகுகளுக்கும் தீபம் ஏற்றும் ஒருவன் அதற்கான தொரட்டி பந்தமுடன் வருவதை பார்த்தான். அதை தானும் வாங்கி கொண்டால் உள்ளே விளக்கேற்றும் சாக்கில் எல்லா இடங்களுக்கும் செல்லலாமே. அவன் புத்தி வேகமாக வேலை செய்தது. அதை தொடர்ந்து அவனை நெருங்கியவன், நீதானே தீபமேற்றி என்று கேட்க அவனும் தலையை ஆட்டினான். உன் மனைவி அத்தானியில் ஒரு பொருளை எடுப்பதற்காக ஏறிய போது கீழே விழுந்து எலும்பு முறிந்து விட்டதாக அரண்மனைக்கு தகவல் வந்தது. மனை கண்காணிப்பாளர் உன்னிடம் தகவல் சொல்லி உன்னை விடுவிக்க சொன்னார் என்றான். அடுத்த நொடி அந்த தொரட்டி பந்தம் அவன் கைக்கு மாறியது. அப்பாடா! புலையன் புத்தியளவில் நெருப்பாக இருந்தான். மளமளவென்று அரண்மனை உட்கூட்டில் விதானத்தில் தொங்கியபடி இருக்கும் விளக்குகளுக்கு தீபம் ஏற்றியபடியே சென்றான். யாராவது பார்த்து விட்டால் ஒருவேளை தன்னை அடையாளம் காணக்கூடும் என்று தலைப்பாகையால் முகத்தை பெருமளவு மூடிக்கொண்டிருந்தான். அப்படியே அவன் பார்வையும் விக்ரமாதித்த சக்கரவர்த்தி இருக்குமிடம் எங்கே என்று தேடியபடியே ஒரு வழியாக அவன் அந்தப்புற மண்டபத்தை அடைந்தான். அங்கே முகப்பில் அமைச்சரவை சகாக்கள் கூடி பேசிக் கொண்டிருந்தனர். விக்ரமாதித்தன் பட்டியோடு கூடி ஒரு மாடத்தில் மஞ்சம் ஒன்றின் மேல் அமர்ந்து தாயக்கட்டம் ஆடியபடி இருந்தான். நல்ல வேளையாக அங்கே அருகில் ஒரு சரவிளக்கு தொங்கியபடி இருந்தது. விறுவிறுவென்று அதை நோக்கி நடந்தவனை மெய்க்காப்பாளன் வஜ்ராபதியின் கரங்கள் தடுத்தன. ஏய், யார் நீ? எங்கே செல்கிறாய்? சரவிளக்கு தீபம் போட. புலையன் தடுமாற, உள்ளே உன் போன்ற பணியாட்கள் யாரும் செல்லக்கூடாது என்று உனக்கு தெரியாதா என்று கேட்டான். தெரியாதையா. என்ன ஐயாவா? என்னை மாவீரரே என்றுதானே விழிக்க வேண்டும், அது கூட மறந்து விட்டதா உனக்கு? யார் நீ? சந்தேகத்துடன் வஜ்ராபதி புலையனின் மார்பு சட்டையை எகிரி பிடிக்க தலைப்பாகை தவறி விழ அவன் முகம் முழுவதுமாக தெரிந்தது. நீ வஜ்ராபதி? அவனை கேட்க புலையன் தாமதிக்காமல், சக்கரவர்த்தி அவர்களே, உங்களுக்கு ஆபத்து ஆபத்து என்று பலமாக கத்த அடுத்த நொடியே மஞ்சத்தில் ஆட்டத்தில் ஈடுபட்டிருந்த விக்ரமாதித்தனும் பட்டியும் எழுந்து அவர்களை நோக்கி ஓடி வந்தனர். அவர்கள் வரவும் வஜ்ராபதியும் சற்று விலக புலையன் சடாரென்று விக்ரமாதித்தன் காலில் விழுந்து, சக்கரவர்த்தி அவர்களே, தங்களுக்கு ஆபத்து, என்னை தெரிகிறதா? நான் தான் சுடுகாட்டு புலையன் காளப்பன் என்று மார்பை தட்டி காண்பித்தான். விக்ரமாதித்தனுக்கும் பட்டிக்கும் அவன் யார் என்பது உடனே விளங்கிவிட்டது. உடனேயே சுற்றி இருப்பவர்களை ஒரு பார்வை பார்க்க அவர்கள் அது புரிந்து விலகிச் சென்றனர். இப்பொழுது சொல், என்ன நடந்தது என்று கேட்டான் பட்டி. புலையனும் நடந்ததை மொத்தமாக சொல்லி முடித்தான். விக்ரமாதித்தன் முகத்தில் அதன் காரணமாக ஒரு மகிழ்ச்சி. பட்டியும் கூட மகிழ்ச்சியோடு அவனை பார்த்தான். புலையன் காளப்பனுக்கு தான் அது அதிசயமாக இருந்தது. சக்கரவர்த்தி அவர்களே, நான் சொன்னது ஒரு கெட்ட செய்தி, ஆனால் நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீர்களே என்றான். செய்தி கெட்டதாக இருந்தால் என்ன, நடப்பது நடந்துதான் தீரும் காளப்பா. ஆனால் எனக்கு என்ன மகிழ்ச்சி என்றால், என் ராஜ்யத்தில் ஒரு சுடுகாட்டு புலையனான நீ என் மேல் வைத்திருக்கும் பற்றையும் பாசத்தையும் எண்ணி பார்த்தேன். அதை நினைத்தே மகிழ்ந்தேன் என்றான் விக்ரமாதித்தன்.
அது மட்டுமல்ல, செய்தியை கூற நீ எத்தனை உபாயங்களை கையாண்டு இங்கே வந்திருக்கிறாய். உனது புத்தி கூர்மை மிக பிரமாதம். என் மக்கள் கல்வி, கேள்வி, விசுவாசம் அனைத்திலும் தலை சிறந்தவர்கள் என்பதை எண்ணும் போது என் நெஞ்சு பூரித்து போகிறது. பேச்சோடு அவனை கட்டி கொண்டான். புலையன் காளப்பனுக்கு உடம்பெல்லாம் கூசியது. பொதுவில் ராஜாக்களை பார்ப்பதற்கே ஜாதகப்படி பிராப்தம் இருக்க வேண்டும். அடுத்து அவர்களோடு பேசுவது அதற்கெல்லாம் மேலானது. அவர்கள் ஸ்பரிசம் தன்மேல் படுவது என்பது. பூரித்து போனான் காளப்பன். சக்கரவர்த்தி அவர்களே, நான் பாக்கியசாலி. பிணத்தை தீண்டும் புலையன் நான். என்னையும் ஸ்பரிசித்து சமமாக பாவிக்கும் உங்களை நான் என்னவென்று சொல்வேன்? அவன் கண்களில் தாரை தாரையாக கண்ணீர். இடையே விக்ரமாதித்தன் பட்டியை பார்த்த பார்வைக்கு பட்டிக்கும் பொருள் புரிந்தது. அடுத்த நொடி அருகில் இருந்த ஒரு வெண்கல நாசராவை தட்டி சப்தம் எழுப்பினான். ஓடி வந்தார்கள் சிலர். இவர் என் விருந்தினர். இவரை நீராடச் செய்து பின் பொன்மணிகளை பரிசாக கொடுத்து அனுப்பி வையுங்கள் என்றான் பட்டி. உடனேயே அந்த புலையன், வேண்டாம் அரசே, வேண்டாம். என் அன்புக்கு ஒரு விலை வைத்து விடாதீர்கள். பிறகு கணக்கு தீர்ந்துவிடும். நான் உங்கள் பொன்மணிகளை விரும்பவில்லை. எனக்கு உங்கள் நலமே முக்கியம். அது இருந்தால் போதும். வருகிறேன். வியப்பான வியப்பளித்து விட்டு திரும்பி நடந்தான் அந்த புலையன். அவன் செல்லவும் பட்டி விக்ரமாதித்தனிடம் கேட்டான். அண்ணா, அவனது எச்சரிக்கை குறித்து என்ன முடிவு செய்திருக்கிறீர்கள் என்று. என் கையில் என்ன இருக்கிறது? முதலில் அந்த மாயாவி வரட்டும், பிறகு பார்க்கலாம் என்றான். விக்ரமாதித்தனிடமும் உள்ளார்த்தம் மிகுந்த ஒரு பதில். மறுதினம் அரசவை கூட விக்ரமாதித்தனும் ரத்ன சிம்மாசனத்தின் படிகளில் காலை வைக்க வினோத ரஞ்சிதம் எனும் முதல் பதுமை முகமன் படித்தது. தொடர்ந்து மற்ற பதுமைகள் அவன் காதுகளில் கேட்கும் வண்ணம் அவனை வாழ்த்தி வழியனுப்பி வைத்தன. அப்பொழுது ஒரு பதுமை மற்றொரு பதுமையிடம், அடியே, மாயாவி ஒருவன் வந்து கொண்டிருக்கிறான். அவனிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல் என்றது. அவசியமில்லை. விக்ரமாதித்த சக்கரவர்த்தி அவர்கள் மாயாவி பற்றி அறிவார். ஒரு புலையன் அவருக்கு நம்மை முந்திக் கொண்டு கூறிவிட்டான் என்றது இன்னொரு பதுமை. விக்ரமாதித்தனிடம் வியப்பு. இவை பதுமைகள் மட்டுமல்ல, முக்காலமும் உணர்ந்துள்ள அபார சக்தியுடையவை இவை. தன்னை சுற்றி எது நடந்தாலும் இவைகளுக்கு தெரிந்து விடுவதையும் எண்ணி ஆச்சரியப்பட்டபடியே சிம்மாசனத்தில் அமர்ந்தார். மறுநொடியே அரசவை சம்பிரதாயங்கள் ஆரம்பமாயின. ஒரு வாயிற்காப்போன் முன்வந்து ஞானசீல மாயாவியின் வருகையை பதிவு செய்தான். மாமன்னர் அவர்களே, தங்களை காண ஒரு மகா முனிவர் அவர்கள் வந்திருக்கிறார் என்றான். விக்ரமாதித்தனும் வரச் சொல் என்றான். அதே சமயம் ஒரு பதுமை, மன்னா, எச்சரிக்கை என்றது. விக்ரமாதித்தன் சிரித்தான். அதே சமயம் ஞானசீலனும் உள்ளே நுழைந்தான். நுழையும் போதே காதில் அனைவரும் வியக்கும்படி மணி சத்தம் கேட்கும்படி செய்தான். எங்கிருந்து ஒலிக்கிறது இந்த மணி? கேள்வியோடு அனைவரும் வியந்து பார்க்க, அது கங்கை கரையில் நடைபெறும் சிவாலயத்து பூஜை மணி. என் தபோ சக்தியால் நான் தான் அதை அனைவருக்கும் இங்கு கேட்கும்படி செய்தேன் என்றான். விக்ரமாதித்தன் உடனே எழுந்தான். அவரை பார்த்து கை கூப்பி நமஸ்கரித்தவன் ஆசனத்தை விட்டு கீழே இறங்கி வந்து அப்படியே சாஷ்டாங்கமாக அந்த ஞானசீலன் காலில் விழுந்தான். ஞானசீலனுக்கு கூசியது. வணங்குவதில் பல சிறப்புகள் உள்ளது. ஒருவரை வணங்கும் போது, குறிப்பாக பாதம் பற்றி வணங்கும் போது, அவர் நம்மை மனப்பூர்வமாக ஆசீர்வதிக்க வேண்டும். அது கணக்கில் கொள்ளப்படும். இல்லாவிட்டால் அவரது புண்ணியங்களில் சில காலில் விழுந்து வணங்குபவர் கணக்குக்கு சென்றுவிடும். எதிரிகளை அழிக்க அவர்களை வணங்கி விடுவதும் ஒரு தந்திரம். இது தெரிந்த ஞானசீலன் வேறு வழியின்றி நீடூடி வாழ்க, நிலைத்த புகழுடன் வாழ்க என்று வாழ்த்தினான். அதே சமயம் இப்படி வாழ்த்தும் நாம் தானே அவன் உயிரையே பணயமாக கேட்கப் போகிறோம் என்றும் நினைத்து கொண்டான். தர்ம சங்கடமாக இருந்தது. விக்ரமாதித்தன் இப்படி காலில் விழுந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் புரிவான் என்றெல்லாம் துளியும் எதிர்பார்த்திராத தன்னைத்தானே நொந்து கொண்டவன் தடுமாற்றத்துடன் விக்ரமாதித்தனை பார்க்க, விக்ரமாதித்தனும் ஆசனத்தை காட்டினான். அதில் அமர்ந்த ஞானசீலன் அந்த ரத்ன சிம்மாசனத்தை ஒரு பார்வை பார்த்தான். அதன் பகட்டும் ஒளியும் அப்படியே சுண்டி இழுத்தது. முனிவரே, தாங்கள் யார்? எங்கிருந்து வருகிறீர்கள்? கத்தரித்தது விக்ரமாதித்தனின் கேள்வி. நல்லது மன்னா, நான் ஒரு அம்பிகை பக்தர். குறிப்பாக மாகாளியின் நிகரில்லாத பக்தர். ஓ, அப்படியா? அன்னை மாகாளியே என்னையும் வாழ்விப்பவள். அவளது நிகரில்லாத பக்தர் நீங்கள் என்றால் நீங்களே என் மகா குரு என்றான். விக்ரமாதித்தனின் பேச்சு ஞானசீலனை குளிர வைத்து விட்டது.
அற்புதம்! ஒரு காளி பக்தனை இன்னொரு காளி பக்தன் கொண்டாடி மகிழ்வது மகா அற்புதம் என்று எகிரி குதித்தான். அப்படியே ஆகாயத்தில் கைகளை உயர்த்தி ஒரு சுழற்று சுழற்றியதில் ஒரு நவரத்தின மாலை அவன் கைகளில் அகப்பட்டு கொண்டு பின் அவையினர் காணும் விதமாக ஜொலித்தது. அவையினர் அதை பார்த்து வியந்தனர். விக்ரமாதித்தனும் தலை வணங்கி அதை ஏற்றுக்கொள்ள அந்த மாலை அவன் கழுத்தை அலங்கரித்தது. நன்றி முனிவரே, தங்களின் ஆற்றலை கண்டு வியக்கிறேன் என்றான் விக்ரமாதித்தனும். இதெல்லாம் எனக்கு சாதாரணம். நான் இங்கிருந்தபடியே நிலவில் கிடக்கும் கற்களை இங்கே உருண்டு ஓடி வரும்படி செய்வேன். கோள்களே என்னை கண்டால் அஞ்சி நடுங்கும் என்று இருமாப்புடன் பேசிய ஞானசீலன் பார்வை மீண்டும் அந்த சிம்மாசனம் மேல் சென்றது. பின் இதுதான் இந்திரன் பரிசாக அளித்த ரத்ன சிம்மாசனமா என்றும் கேட்டான். கேட்கும் போதே அதில் ஆசையின் அலைகள் அடர்த்தியாக அடங்கி கிடப்பதை விக்ரமாதித்தனாலும் உணர முடிந்தது. ஆம் முனிவரே, என்ன தகுதி இருக்கிறது என்று எனக்கு இந்திரன் இதை தந்தான் என்று விளங்கவில்லை என்று செயற்கையாக தன்னை தாழ்த்தி கொண்ட விக்ரமாதித்தனை ஞானசீலன் ஆச்சரியமாகவும் பார்த்தான். தங்கள் பார்வையில் ஆழமான பொருள் இருப்பது போல தோன்றுகிறது என்றான். உண்மைதான் விக்ரமாதித்தா, உன் பேச்சை தன்னடக்கம் என்பதா இல்லை உனது உள்ளடக்கமே அப்படிப்பட்டதுதான் என்பதா என்றே எனக்கு விளங்கவில்லை என்றான். என்ன முனிவரே, தங்களுக்கு விளங்காத விஷயம் கூட ஒன்று உண்டா என்ன என்றான் விக்ரமாதித்தன். அப்பனே, கற்றது எப்பொழுதுமே கையளவுதான், கல்லாததுதானே உலகளவு என்றான். அற்புதம்! தாங்கள் வந்த நோக்கம்? 1000 ஆண்டு ஆளும் வரம் பெற்று சிம்மாசனம் அமர்ந்து செங்கோல் பிடித்திருக்கும் உன்னை வாழ்த்தி, அதே சமயம் உனது ஆட்சியில் யாருக்காவது ஒரு குறை இருந்தாலும் அதை நீக்க வேண்டியது உனது கடமை அல்லவா? அதை ஞாபகப்படுத்த சொல்லுங்கள் முனிவரே, யாருக்கு என்ன குறை? என் தலையை கொடுத்தாவது அதை தீர்க்கிறேன். விக்ரமாதித்தன் வேகமாக முன்வர, மிகச் சரியாகவே சொன்னாய். தலையை தந்து செய்ய வேண்டிய குறைதான் அது என்றான் ஞானசீலன். அதே சமயம் பதுமைகள் அலறின. சக்கரவர்த்தி, அசட்டுத்தனமாய் இப்படி வாக்கினை கொடுத்து மாட்டிக்கொண்டு விடாதீர்கள். அவைகளின் குரல் அஞ்சனம் பூசியிருக்கும் ஞானசீலன் காதிலும் விழுந்தது. ஒரு கணம் அதிர்ந்தான். யாரது விக்ரமாதித்தனை எச்சரித்தது? கேள்வியுடன் சுற்றுமுற்றும் பார்த்தான். முனிவர் பிரானே, தாங்கள் யாரை தேடுகிறீர்கள் என்று நாங்கள் அறியலாமா? ஒன்றுமில்லை, யாரோ உன்னை எச்சரிக்கை செய்வது போல காதில் கேட்டேன் என்றான் ஞானசீலன். அடுத்த நொடி பதுமைகள் அவனுக்குள்ள சக்தியை அறிந்து வாயை மூடிக்கொண்டன. திருத்திருவென்று விழித்தன. விக்ரமாதித்தனோ சமாளித்தான். அது யாரும் இல்லை, என் மனசாட்சியின் குரலாகத்தான் இருக்க வேண்டும். மாயாவி ஞானசீலனை அந்த பதில் திருப்திப்படுத்தவில்லை. முகத்தில் ஒருவித கோப அலை வேகமாக பரவத் தொடங்கியது. முனிவருக்குள் ஏதோ குடைச்சல் போல் தெரிகிறதே, நான் எதுவும் தவறாக பேசிவிட்டேனா என்றான் விக்ரமாதித்தன். இல்லை இல்லை, நீ எனக்கு உதவ மாட்டாய். உன்னை யாரோ எச்சரிக்கிறார்கள். கட்டாயம் உதவுவேன் முனிவரே, என்ன குறை? அதை கூறுங்கள் முதலில் என்றான் விக்ரமாதித்தன். நல்லது, எனது குறையை கட்டாயம் நீ நீக்க வேண்டும். நிச்சயமாக, சத்தியமாக என்றும் கூறு என்றான் ஞானசீலன். ஞானசீலன் நெருங்கி வருவது சற்று தள்ளி அமர்ந்திருந்த பட்டியின் முகத்தில் ஏராளமான சிந்தனைகளை உருவாக்கியபடி இருந்தது. அமைச்சர் ஒருவரும் அருகில் அமர்ந்திருந்தார். அவர் பட்டியிடம், மகாமந்திரி அவர்களே, நமது அரசர் இந்த யோகியிடம் அகப்பட்டு கொண்டு விடுவாரோ என்று அச்சமாக உள்ளது என்றார். கவலை வேண்டாம், அண்ணன் அவர்கள் மாவீரர், மிகுந்த விவேகியும் கூட. பட்டியிடம் நம்பிக்கை கலந்த பதில். ஞானசீலனோ, மன்னா, நான் கேட்கும் உதவியை இந்த சபையில் வைத்து கேட்க விரும்பவில்லை என்றால் வாருங்கள், தனியே போய் பேசலாம். விக்ரமாதித்தனும் ஒரு தனியிடம் நோக்கி கிளம்பினான். அரச சபையே அதை பார்த்து அடுத்து என்ன நடக்குமோ என்று மாய்ந்து போனது. பதுமைகளில் ஒன்று சொன்னது, 2ஆம் நாளே மாமன்னருக்கு மதியூக வேலை வந்துவிட்டது. ஞானசீலன் மாட்டப் போகிறானா, இல்லை மாமன்னர் மாட்டிக்கொள்ள போகிறாரா என்பது போக போக விளங்கிவிடும் என்றது. அதே போல தனி ஒரு அறையில் ஞானசீலனை சந்தித்த விக்ரமாதித்தன் மிக பணிவாக அவனை ஆசனத்தில் அமர்த்திவிட்டு அருகில் ஒரு அடிமை போல் அமர்ந்து கொண்டு, என்ன குறை சொல்லுங்கள் என்றான். அந்த பணிவும் காட்சியும் ஞானசீலனையே உருக்கிவிட்டது. விக்ரமாதித்த சக்கரவர்த்தியே, எதற்காக என்னை இப்படி சோதிக்கிறாய் என்றான் கோபமாக. சோதிப்பதா? இதுதானே குறை கேட்கும் முறை? அந்த பதிலை தொடர்ந்து வாதாட முடியாமல் ஞானசீலன் கூற ஆரம்பித்தான். சக்கரவர்த்தி, நான் ஒரு மாபெரும் வேள்வியை செய்ய இருக்கிறேன். சொல்ல போனால் அந்த வேள்வியை நான் செய்ய தொடங்கி பல காலம் ஆகிவிட்டது. அது பூர்த்தி அடைவது உன் கையில் தான் உள்ளது. அந்த வேள்விக்கு ஒரு மாபெரும் தடையும் உள்ளது என்றான்.
தடையா? எப்படி? ஆம், இந்த பூலோகத்திலேயே அதிக பிரேதங்கள் அடங்கியதும் பூமியின் அச்சுப்பாகம் செல்வதுமான ஒரு இடத்தில் மயானம் ஒன்று உள்ளது. நீங்கள் கானக பைரவ மயானத்தை கூறுகிறீர்களா என்று கேட்டான் விக்ரமாதித்தன். ஆம், பைராகிகள், முனிவர்கள், தவ சிரேஷ்டர்கள், இவர்களுடன் மந்திரவாதிகள், மாயாவிகள் இந்த மண்ணில் அங்கே தங்களது நல்லடக்கம் நிகழ வேண்டும் என்று விரும்புவார்கள். தெரியும், கேள்விப்பட்டிருக்கிறேன் என்றான் விக்ரமாதித்தன். அந்த மயானத்தில் உள்ள ஒரு முருங்கை மரத்தில் வேதாளம் ஒன்று தலைகீழாக தொங்கியபடி உள்ளது. வேதாளமா? ஆமாம், வேத தாளமாகிய மந்திரத்தை தவறாக்கி அதை பிரயோகித்தவர்கள் வேதாளமாகி போவார்கள் என்பது இதன் நுட்பம். ஓ, அந்த வேதாளமும் முன்பிறப்பில் ஒரு வேத பிராமணனாக இருந்தது. அதற்கு தெரியாத உலக விஷயங்களே இல்லை. சிவனும் பார்வதியும் கதை பேசி கொண்டதை ஒட்டு கேட்டே அது கதையறிவை பெருக்கிக் கொண்டது. சிவசக்தி சாபமே அது வேதாளமாகவும் கிடக்க காரணம் என்றான். ஓ, அப்படியா? எனது யாகத்துக்கு இடையூறும் அதுதான். அதை அந்த மரத்திலிருந்து விடுவித்து மயானத்தை விட்டு அழைத்து வருவது மிக கடினம். அப்படியானால் அந்த வேதாளத்தை நான் அடிமை செய்து உங்களுக்கு காணிக்கையாக்க வேண்டும், அப்படித்தானே? சரியாக சொன்னாய் என்றான் ஞானசீலன். வேறு ஏதும் உள்ளதா? இன்னொரு உதவியும் உண்டு, அதை பிறகு கேட்பேன். முதலில் எனக்கு தேவை பொல்லாத அந்த வேதாளம்தான். கவலையை விடுங்கள் முனிவரே, அதை அடக்கி அழைத்து வருவது இனி என் வேலை என்றான் விக்ரமாதித்தன். கவனம், அது பொல்லாதது. அதை அடக்க நினைத்தவர்கள் எல்லாம் அதற்குள் அடங்கி விட்டார்கள் என்றான் ஞானசீலன். அன்னை மாகாளியின் அருள், தங்களின் ஆசி இரண்டும் இருக்கும் போது எனக்கென்ன கவலை முனிவரே? விக்ரமாதித்தன் வீர எழுச்சியுடன் சொன்னதை ஞானசீலனும் ரசித்து தலையை தொட்டு ஆசீர்வதித்தான். விக்ரமாதித்தன் மனதிலோ வேறு விதமான ஒரு கணக்கு. மீண்டும் வள்ளுவக்குடி. தன் வீட்டு வாசலில் தேங்கி நின்ற காரிலிருந்து இறங்கும் தேவராஜனை, அண்ணா நாராயணனை, பட்டாபியை பார்த்த நாடி ஜோதிட தில்லை நாயக வள்ளுவன் திண்ணையில் அமர்ந்திருந்த நிலையில் இருந்து வேகமாக எழுந்து வந்தார். ஏதோ தெருவுக்கு வந்துவிட்ட ஒரு தெய்வ பிரதமையை வரவேற்பது போல வரவேற்றபடி முன்னே சென்றார். அவர்கள் மூவரிடமும் பேச்சே இல்லை. பதிலுக்கு அர்த்தமுள்ள ஒரு புன்னகை. தில்லை நாயக வள்ளுவரின் பார்வையோ எங்கே விக்ரமன் என்றுதான் பார்த்தது. அவன் வரல தில்லை நாயகம், அவன் இங்க வர விரும்பல. பதில் அண்ணாவிடம் இருந்து வந்தது. ஏன் சாமி, அவருக்கு என்ன வருத்தம்? தில்லை நாயகமும் பதறியபடிதான் திருப்பி கேட்டார். இதுக்கு பேர் வருத்தம் இல்ல, குழப்பம். அவன் இன்னும் தான் விக்ரமாதித்தன்கிறத நம்பல. வாங்க உள்ளார போய் உட்கார்ந்து பேசுவோம். அவர் அவர்களை வீட்டினுள் அழைத்து சென்றார். பூஜை அறை தசாங்க வாசம் மூக்கில் ஏறியபடி அவர்களை சுண்டி இழுத்தது. வள்ளுவர் வீட்டின் உட்கூட்டையே மாற்றியிருந்தார். திரும்பின பக்கமெல்லாம் தெய்வ படங்கள், அவைகளுக்கு மாலைகள். தேவராஜனும் நாராயணனும் அதை உணர்ந்தது போல அவரை பார்த்து, என்ன இது, உங்க வீடே மாறி இருக்கே என்றனர். எல்லாம் நீங்க வந்த வேலைதான். நாங்க வந்த வேலையா? ஆமா, நீங்கன்னா விக்ரமாதித்த ராஜாவையும் அவர் தம்பி பட்டியையும் தான் சொன்னேன். என்ன வள்ளுவரே, நாடி சேதி மாதிரி புதிர் போடுறீங்களே? புதிர் இல்லைங்க, சத்தியம். விக்ரமாதித்த ராஜா ஒரு சக்தி அம்சம். அவரோட இடது கை மகாலட்சுமி, நெற்றி பராசக்தி, வலது கையில மகா சரஸ்வதி குடியிருக்கிறதா ஐதீகம். அவங்க 3 பேரோட அலைவரிசை தொகுப்புல உருவான ஜீவன் அவருங்கிறது புராண நம்பிக்கை. ஆகையால அவர் நடமாட ஆரம்பிச்சுட்டா கல்வி, செல்வம், வீரம் எல்லாம் தானா வர ஆரம்பிச்சிடும். அவ்வளவு ஏன், விக்ரமாதித்த ராசா கதைய படிக்க தொடங்கினாலே போதும், நல்லதா நடக்கும்னு சொல்லுவாங்களே. உங்களுக்கு என்ன நல்லது நடந்தது என்று கேட்டார் தேவராஜன். எல்லாம் தான். ஒரு கேஸ்ல ஜெயிச்சேன். விளையாட்டா வாங்கின லாட்டரி சீட்டுக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசு. அதை கேட்டு அண்ணா நாராயணனும், உண்மைதான், இந்த பசங்க ஆசிரமத்துக்கு வந்த பிறகுதான் ஆசிரமமும் வேகமா வளர ஆரம்பிச்சது. அந்த கோடீஸ்வரர் மகனா இவனை கேட்டு வந்ததும் இப்பதானே. அதுல என்ன சந்தேகம்? ராமாயணத்துல சுந்தரகாண்டம், கதைகள்ல விக்ரமாதித்த ராஜா கதை, புராணங்கள்ல நல புராணம். இதையெல்லாம் படிக்கிறதும் கேட்கிறதும் கர்ம வினையையே மாத்துங்களே. போகட்டும், 2வது காண்டமும் பலிச்சிருக்கணுமே என்று கேட்டார். தில்லை நாயக வள்ளுவர் தொட்டு தொட்டு கடைசியாக விஷயத்துக்கு வந்து விட்டார். ஆமாம் வள்ளுவரே, அச்சு அசல் அப்படியே நடந்துடுச்சு. இந்த நிமிஷம் பின்லேடன் இருக்கிற இடமோ வீரப்பன் இருக்கிற இடமோ யாருக்கும் தெரியாது. ஆனா அவங்களுக்கு சமமான அந்த நந்தன் பைராகி இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு. விக்ரமனுக்கு அவனோட ஒரு பழக்கமும் உருவாயிடுச்சு. அடுத்து என்ன நடக்கும்ங்கிறது தான் தெரியல. எதுக்கு இருக்கு 3வது காண்ட கட்டு
கேட்டபடியே எழுந்தார். அந்த அறையில் புதிதாக ஒரு சந்நிதியே 4 கால்களில் மண்டபமெல்லாம் கட்டப்பட்டிருந்தது. அந்த மண்டபத்துக்கு நடுவில் அந்த தாமிர பாத்திரம் மஞ்சள் துணியால் மூடப்பட்டு ஒரு பூர்ண கலசம் போல வைக்கப்பட்டிருந்தது. அதன் அருகே சென்று வணங்கிவிட்டு அந்த மஞ்சள் துணியை விலக்கியவர் உள்ளே கையை விட்டு அந்த 3ஆம் ஏட்டுக்கட்டை எடுத்தார். 2 மெல்லிய பலகை துண்டுக்கு நடுவில் ஒரே ஒரு ஏடுதான் அதில் இருந்தது. தேவராஜனும் நாராயணனும் அதை பார்க்க சற்று அதிரத்தான் செய்தனர். அப்படி எடுத்து வந்த ஏட்டுக்கட்டையும் சுவாமி படம் முன் வைத்து வணங்கிவிட்டு பின் எழுந்து சென்று அரைக்கதவையும் தாளிட்டு விட்டு வந்து மீண்டும் கைகூப்பி வணங்கிவிட்டு ஏட்டை தொட்டார். அவர்கள் முகத்தில் அதீதமான எதிர்பார்ப்பு. வள்ளுவர் எதிரில் பாடல் வரிகளும் வழி வழியே ஏறி உதடு வழியே வெளிவர ஆரம்பித்தன. கேளப்பா, கண்டமதும் 3, காணும் மாந்தர்களும் 3, முதல் வரியே அங்கே 3 பேர் இருப்பதை பட்டவர்த்தனமாக்க அதன் காரணமாக ஒரு ஆச்சரிய தொற்றுதல் அவர்கள் முகத்தில். வள்ளுவர் மீண்டும் ஆரம்பத்தில் இருந்து படித்தார். கேளப்பா, காண்டமதும் 3, காணும் மாந்தர்களும் 3, முனி வேண்டுவதும் ஒன்றே, மாண்டவன் குடில் வசம் ஆண்டி போல் அமர்ந்திருக்கும் சண்டியனோடு அண்டி பழகி அவன் அடிமுடி அறிதலே அழகாம் விக்கிரமனுக்கு. அதில் பழுதில்லை 10 தினங்களுக்கு 11ஆம் நாள் வருக கதியுரைக்கும் 4ஆம் காண்டம். பாடலை பாடி முடித்தார் வள்ளுவர். ஒரு தடவை தெளிவா சொல்லிட்டா நல்லது. தேவராஜன் கேட்க, சொல்லறேன், காண்டம் இது 3, இதை பாக்குற நீங்களும் 3 பேரு. ஆண்டி போல, அதாவது சாமியார் மாதிரி இருக்கிற அவன் மாண்டவன் குடில் வசம். மாண்டவன் குடில்னா சமாதிகள் உள்ள சுடுகாட்டு பக்கம்னு அர்த்தம். அந்த ஆள் அங்கதான் இருக்கான். வேண்டுவதும் ஒன்றே. காண்டத்தை எழுதின முனிவர் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறார். என்னன்னா, அந்த ஆண்டியோடு அண்டி பழகி அவன் அடிமுடி அறிதலே அழகாம் விக்ரமாதித்தனுக்குங்கிறார். அதாவது அந்த நைந்தன் பைராகி யாரு, அவன் ஊரு எங்க இருக்கு, அவன் கூட யார் இருக்கான்னு எல்லா விவரங்களையும் கண்டுபிடிக்க சொல்றார். அப்படி செய்யறதுல 10 நாள் வரை ஒரு பிரச்சனையும் வராது. அதாவது அவன் போக்குல போக சொல்றார். அப்புறம் என்ன நடக்கும்ங்கிறத 4ஆம் காண்டத்துல சொல்றேன்கிறார். வள்ளுவர் கூறிய பொருளினை அறிந்த தேவராஜன் முகத்தில் ஒரு புது பிரகாசம் நாராயணனும் பார்த்தார். ஆனால் பட்டாபி முகத்திலோ ஒருவித சோர்வு. என்ன பட்டாபி, உன்னை பத்தி ஒரு குறிப்பும் வரலையேன்னு கவலைப்படுறியா? கவலையை விடு. அந்த நாள்ல முனிவர்கள் எழுதினது காரணம் இல்லாம இருக்குமா? அடுத்த காண்டத்துல உனக்கு ஏதாவது அவர் கட்டளை இடலாம். எது எப்படியோ, ஒரு பத்திரிகையாளனா நான் என்ன நினைச்சேனோ அதுவே சுவடியில வந்திருக்குது. அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன அப்படி நினைச்சீங்க? அந்த நந்தன் பைராகி ஒன்னும் தனி மனுஷன் கிடையாது. அவன் ஒரு இயக்கம். அவன் மூலமா அவன் இயக்கம் மொத்தத்தையும் பிடிக்கணும்னு நினைச்சேன். அது அப்படியே வந்திருக்கு. தேவராஜன் சிலாகிப்போடு மகிழ்ந்தார். அப்ப இன்னும் 10 நாள் கழிச்சு நாம திரும்ப சந்திக்க போறோம். கை குலுக்கியபடி விடைபெற்று கொண்டனர். காரில் அவர்கள் ஏறி செல்வதை ஒருவன் மட்டும் எதிர் வீட்டு திண்ணையில் அமர்ந்து பார்த்து கொண்டிருந்தான். அவன் கையில் தேவராஜனின் உதய ஜோதி இதழ். அதில் விக்ரமாதித்தன் மீண்டும் பிறப்பு, தமிழ் மண்ணில் ஒரு மறுபிறவி அற்புதம் என்கிற தலைப்புகளில் தேவராஜன் முந்திக்கொண்டு வெளியிட்ட கட்டுரை. அதில் தில்லைநாயக வள்ளுவர் பற்றி குறிப்பிடாமல் பொதுவாக ஒரு பிரபல நாடி ஜோதிடரின் ஏடுகள் விக்ரமாதித்தன் பிறப்பை ஊர்ஜிதம் செய்வதோடு அடுத்து நடக்க இருப்பதையும் வழிகாட்ட இருக்கின்றன என்று குறிப்பிட்டிருந்தார். அதை ஒரு பார்வை பார்த்தவன் எதிரில் பட்டாபி முதல் தேவராஜனும் நாராயணனும் காரில் ஏறி புறப்பட்டு செல்வதை பார்த்துவிட்டு தன் மேல் சட்டை பாக்கெட்டில் கிடந்த செல்போனை வெளியில் எடுத்தான். எடுத்தவன் யாருடன் பேசினான் என்று தெரியாது. அவங்க புறப்பட்டுட்டாங்க என்று மட்டும் சொன்னான். சுடுகாட்டு முகப்பில் உரிமிக்கொண்டு நின்றது ஆட்டோ. பைஜாமா ஜிப்பாவில் ஜோல்னா பையோடு இறங்கின விக்ரமனும் சுடுகாட்டு கதவு முன் போய் நின்றான். என்ன சார், யாரையும் காணோம்? ஏதோ சாவுக்கு இளவு கேட்கத்தான் சுடுகாட்டுக்கு வர்றீங்கன்னு நினைச்சேன். ஆட்டோக்காரன் அதிக பிரசங்கித்தனமாக பேசினான். விக்ரமன் பதிலுக்கு ஒரு பார்வைதான் பார்த்தான். அதன் பின் அவன் அங்கு நிற்கவில்லை. விக்ரமனின் கால்கள் உள்ளே நுழைந்தன. சற்று தள்ளி இருந்த எரிமேடை அருகே வெந்து முடிந்திருந்த சடலம் ஒன்றை கிளறி கொண்டிருந்தான் முனியப்பன் என்கிற அந்த சுடுகாட்டு புலையன். விக்ரமனை பார்த்துவிட்டு வேகமாக எழுந்து வந்தான். யார் சார், எங்க இந்த பக்கம்? என்ன தெரியலையா? தெரியலையே. என்னப்பா நீ, நேத்து ஒரு அனாதை பணத்தை எடுத்துக்கிட்டு வந்தாரே சத்தியேந்தர்னு ஒருத்தர், அவரோட வந்தவன் நான். அதுக்கு என்ன இப்போ? அவர் இல்லையா? அவர் என்ன எனக்கு மாமனா மச்சானா இங்க என் கூட இருக்க? ஐயோ, இப்ப அவரை பார்க்கணுமே. அது சரி, சுடுகாட்டுல வந்து தேடுறியே, அவர் என்ன இந்த அட்ரஸையா கொடுத்திருக்காரு?
ஆமா, நான் சென்னை வந்தா பூந்தமல்லி பக்கமா இருக்கிற இந்த சுடுகாட்டுல தான் இருப்பேன். எனக்கு சுயநலமுள்ள மனுஷங்க இருக்கிற இடமே பிடிக்காதுன்னு சொன்னாரே. அப்படியா சொன்னாரு? அப்படித்தான் சொன்னாரு. அவர் நேத்து அந்த அனாதை பணத்தை அடக்கம் பண்ண உதவி செஞ்சதையும் பாராட்டி என் பத்திரிகையில கூட போட்டோவோட எழுதியிருக்கேன் பாரு. ஜோல்னா பையில் இருந்து பத்திரிகையை எடுத்து அதில் நந்தன் பைராகி படத்தையும் காட்டினான். புலையன் முனியப்பன் கண்களில் உடனே ஒருவித இன்ப அதிர்ச்சி. திரும்பி திரும்பி பார்த்தான். என்ன அப்படி பாக்குற? இவரா? இவரே தான். ஏன் கேக்குற? இவர் எப்படி போட்டோவுக்கு போஸ் கொடுத்தாரு? அவர் எங்க கொடுத்தாரு? நான் எடுத்தேன். அடப்பாவி மனுஷா, மனுஷனுக்கு தெரிஞ்சா கொன்னே போட்டுருவார் உன்னை. என்னை எதுக்கு கொல்லணும்? நான் என்ன பண்ணினேன்? பாராட்டி இருக்கேன், அது ஒரு தப்பா என்றான் விக்ரமன். கொஞ்சம் இரு, வரேன். அந்த புலையன் அங்கேயே விக்ரமனை இருக்க சொல்லிவிட்டு எங்கோ சென்றான். அவன் அகலவும் விக்ரமனின் பாக்கெட்டில் உள்ள செல்போன் ஒலிக்கவும் சரியாக இருந்தது. கூப்பிட்டது யார் என்று திரையை பார்த்தான். தேவராஜன் தான் கூப்பிட்டு இருந்தார். சார், விக்ரமன் எங்க இருக்க? சுடுகாட்டுல. வாட்? நிஜமா தான் சார். அந்த சத்யேந்திரன் அலைசோ அண்ட் சோவை பார்க்க வந்திருக்கேன். குட், பார்த்து நடந்துக்குங்க, கொஞ்சம் கூட அவசரப்பட வேண்டாம். இல்ல சார், நீங்க போன காரியம் என்ன ஆச்சு? சூப்பர், 10 நாளைக்கு யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கப்புறம் பெருசா ஏதோ இருக்கு. ஆகையால அந்த நந்தன் பைராகியோட ஹிஸ்டரி முழுவதையும் தெரிஞ்சுக்க முயற்சி செய்யுங்க. அதுக்கு நான் ஒரு சமுதாய வெறுப்புள்ள இளைஞனா என்னை காட்டிக்கணும் சார். நோ ப்ராப்ளம், செய்யுங்க. காரியம் நல்ல விதமா முடிஞ்சா போதும் இல்லையா? தேவராஜன் தன் நல்ல எண்ணத்தை செல்போன் வழியாக கூறிக்கொண்டிருக்கும் போதே எதிரில் அந்த புலையன் முனியப்பன் திரும்பி வந்து கொண்டிருந்தான். சார், நான் அப்புறமா உங்க கூட பேசுறேன். என்னை பார்க்க அவன் வந்துகிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் என்று செல்போனை கட் செய்தான். முனியப்பனும் நெருங்கினான். ஒரு குத்து பார்வை பார்த்தான். என்னப்பா, யாரு போன்ல? இது என்னையா கேள்வி? செல்போன்னு இருந்தா தெரிஞ்சவங்க பேசத்தானே செய்வாங்க. புலையன் சந்தேகப்பட விக்ரமன் சீற்றலாக பதில் தர சரி சரி வா என்று அவனை அழைத்து கொண்டு முன்னால் நடந்தான் புலையன். விக்ரமனுக்கு கொஞ்சம் அருவருப்பாக இருந்தது. எங்கு பார்த்தாலும் பாடை மூங்கில்கள், காய்ந்த மாலைகள், எப்படியோ புதைப்பட்ட நிலையிலிருந்து வெளிவந்துவிட்ட மண்டை ஓடு ஒன்று அது கவிழ்ந்து கிடந்ததில் அதன் பாத்திரம் போன்ற உட்பாகத்தில் முதல் நாள் பெய்த மழை நீர் தேங்கி கிடக்க அந்த தண்ணீருக்குள் ஒரு தவளை ஸ்விம்மிங் பூலில் நீந்தும் நினைப்பில் காலை விரித்தபடி படுத்திருந்தது. ரசனையான காட்சி. அதை ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டால் என்ன என்று கூட தோன்றியது. தாமதிக்கவில்லை. பத்திரிகையாளனுக்கு எதிலும் மின்னல் வேகம் முக்கியம். விக்ரமனும் கேமராவை எடுத்து உரிய கோணத்தில் கிளிக்கிக் கொண்டான். நடையையும் தொடர்ந்தான். பிளாஷ் வெளிச்சம் முனியப்பனை திரும்பி பார்க்க வைத்தது. என்ன பண்ண? இப்ப என்ன பண்ண? போட்டோ படம் பிடிச்சியா என்று கேட்டான். ஒரு தெரு சண்டைக்காரன் போல அளக்க தொடங்கி விட்டான். யோ, அந்த மண்டை ஓடும் அதுல இருக்கிற தவளையும் வித்தியாசமாக இருக்கு. ஒரு படம் பிடிச்சேன்யா. இது ஒரு தப்பாய்யா? நீ முதல்ல அந்த கேமராவை கொண்டு வா. எங்க கேமரா? எங்கய்யா? எதுக்கு? அதான் சொல்றேன்ல, இங்க படம்லாம் பிடிக்க கூடாது. ஆமா, பெரிய காஷ்மீர் கார்டன் பாரு. நான் படம் பிடிச்சு அதை கொண்டு லட்ச லட்சமா சம்பாதிக்கிறதுக்கு. அதெல்லாம் தெரியாது. நந்தா சார் இருக்கும்போது உன்னை நான் கூட்டிக்கிட்டு போறதே பெருசு. சாதாரணமா அவர் இங்க இருக்கும்போது பணம் வந்தா அதை கூட நான் எரிக்க மாட்டேன். வேற காட்டுக்கு எடுத்துக்கிட்டு போக சொல்லிடுவேன். உன்னைத்தான் போனா போகுதுன்னு கூட்டிக்கிட்டு போறேன். முனியப்பன் சொன்னதில் ஏராளமான மர்மங்கள் ஒளிந்திருப்பது தெரிந்தது. குறிப்பாக அவன் நந்தன் பைராகியின் பெயரை சுருக்கமாக நந்தா என்று சொல்லி பேசியதே அவனை யோசிக்க வைத்து விட்டது. அந்த சுடுகாட்டு பாதையின் பின்பக்கமாக உள்ள காட்டை நோக்கி ஒற்றையடி பாதையாக சென்றது. வழித்தடத்தில் நிறைய பேட்டரி வயர்கள் துண்டிக்கப்பட்டு கிடந்தன. பேட்டரி கவர்களும் கூட கிடந்தன. விக்ரமன் துல்லியமாக குறித்து கொண்டே நடந்தான். காட்டு பக்கமாய் திண்டு திண்டாய் பாறைகள். அதில் தாவி குதித்தும் திரும்பி திரும்பி பார்த்தபடியும் சென்றான் முனியப்பன். ஒரு இடத்தில் மூவி கேமரா ஒன்று இரு பாறை இடுக்குகள் நடுவே இருந்து கவனிப்பது விக்ரமனின் கண்ணில் பட்டது. கால் வைத்து நடக்கும் பாதை தடத்திலும் ஆங்காங்கே தோண்டி மூடப்பட்டது போல மண் கிளர்வுகள். அநேகமாக உள்ளே கண்ணிவெடிகள் இருக்கலாம். தப்பி தவறி நந்தன் பைராகியை அடையாளம் கண்டுகொண்டு யாராவது வந்தால் கேமரா காட்டி கொடுக்க இருந்த இடத்தில் இருந்து ரிமோட்டை அமுக்கியே வருகின்றவர்களை பரலோகத்திற்கு திருப்பி அனுப்பிவிடலாம். விக்ரமனுக்கு அவர்களின் திட்டமும் நுட்பமும் புரிய புரிய இதய துடிப்பும் அதிகரித்தது. பாதையும் ஒரு வழியாக முடிய காட்டின் சமதள பகுதி கண்ணில் பட்டது. அதில் நடுவில் ஒரு சிறு பள்ளம். அதில் மழை நீர் தேங்கி இருக்க
சற்று தள்ளி கயிற்று கட்டில் ஒன்று கிடந்தது. அதற்கு மேல் முதல் நாள் பார்த்த அதே கோலத்தில் சத்யேந்திரனாக நந்தன் பைராகி. விக்ரமனை பார்த்ததும் படுத்து கொண்டிருந்தவன் எழுந்து அமர்ந்தான். வணக்கம் சத்யேந்திரன் சார். வணக்கம், வாங்க வாங்க. நேத்து நீங்க செய்த சமூக சேவைய ஆர்டிகிளா எழுதிட்டேன். இன்னைக்கு பத்திரிகையில வந்திருக்கு. அதை காட்டத்தான் உங்களை தேடி வந்தேன். அப்படியா? எங்கே? சத்யேந்திரன் கைகள் நீண்டது. விக்ரமனும் பத்திரிகையை எடுத்து வைத்தான். அதில் சத்யேந்திரன் புகைப்படம் கீழே செய்தி, அனாதை பிணத்தை அரவணைத்த கைகள் என்று. புகைப்படத்தை பார்த்த நொடி பைராகி முகத்தில் சொல்ல முடியாத அளவு அதிர்ச்சியும் குழப்பமும் ஏற்பட்டு பெருமூச்சும் வெளிப்பட்டது. என்னை எப்போ போட்டோ எடுத்தீங்க? ஏன், உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டான் விக்ரமன். நான் போட்டோனாலே வெறுக்கிறவன். அதுலயும் இந்த மாதிரி நல்ல காரியங்களுக்கு விளம்பரம் தேடிக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத விஷயம். இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களை தட்டி கொடுத்தா தானே 4 பேர் இந்த மாதிரி செய்ய முன் வருவாங்க என்றான் விக்ரமன். அது சரி, நான் இங்க இருக்கிறது எப்படி தெரியும் என்று கேட்டான். நீங்க தானே சொன்னீங்க. அச்சா, நான் தான் சொன்னேன் இல்ல? பைராகி அப்படி சொல்லும் போது மட்டும் ஒரு சின்ன ஏளனம் அதில். ஆமா, நீங்க மட்டும்தான் வந்தீங்களா? வேற யார் வருவா? ரிப்போர்ட்டர் நான் பத்திரிகையை கொடுத்து பாராட்டிட்டு போக வந்தேன் என்றான் விக்ரமன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அது சரி, ஊர்ல எவ்வளவோ இடம் இருக்கும்போது இங்க இப்படி? விக்ரமன் இழுத்தான். ஏன், இந்த இடத்துக்கு என்ன? நல்ல காத்து, நல்ல வெளிச்சம். ஆனாலும் சுடுகாட்டு பக்கத்துல. விக்ரமன் இழுத்தான் மறுபடியும். சுடுகாடுதான் உண்மையிலேயே ஒரு கோயில், அது தெரியுமா உங்களுக்கு? அப்படியா? என்ன அப்படியா? உலகத்துல பாரபட்சம் இல்லாத ஒரு இடத்துலதான் நீதி இருக்கும். நீதி இருக்கிற இடத்துலதான் கடவுளும் இருப்பார். உண்மையான கோபுரங்களோட உள்ள கோவில்ல கூட பாரபட்சம் இருக்கு. ஆனா இங்க இருக்குதா? பிணத்துல ஏழை பணக்கார பிணம்னு எதுவும் கிடையாது. அதை சொல்றீங்களா என்று கேட்டான் விக்ரமன். ஆமா, நானும் ஒரு மயான யோகி மாதிரி தான். எங்க பாரபட்சம் இல்லாத நீதி இருக்கோ அங்கதான் இந்த சத்யேந்திரனும் இருப்பான். அற்புதம், உங்க சிந்தனையே வித்தியாசமா இருக்கு சார். விக்ரமன் பாராட்டும் போது அந்த மனிதனுக்கு சற்று தள்ளி உதயஜோதி இதழும் அதில் அவனை பற்றி தேவராஜன் எழுதியிருந்த செய்தியுள்ள பக்கமும் திறந்திருந்தது. அப்படியானால் முன்பே விக்ரமாதித்தன் பற்றிய செய்தியை படித்து விட்டுத்தான் அவன் அமர்ந்திருக்க வேண்டும் என்று தீர்மானித்தான். அது என்ன, உதயஜோதி பத்திரிகையா கேட்டான். ஆமா, நீங்க தமிழ் பத்திரிகையெல்லாம் கூட படிப்பீங்களா? ஏன் படிக்காம? விக்ரமாதித்தன் திரும்ப பிறந்திருக்கான்னு போட்டிருக்கிறத படிச்சீங்களா என்று கேட்டான். படிச்சேன். இதையெல்லாம் நீங்க நம்புறீங்களா சார்? ஏன், உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இந்த பூர்வ ஜென்மம், 7 ஜென்மம் எல்லாமே அற்புதமான கற்பனைகள்ங்கிறது தான் என் எண்ணம் என்றான் விக்ரமன். அப்படி எல்லாரும் கற்பனைன்னு நினைக்கணும்னு தானே காலம் அதை ஒரு ரகசியமா தன் கைகள்ல வச்சிருக்கு என்றான் சத்யேந்திரன். நீங்க என்ன சொல்றீங்க? மனுஷனை விட காலம் மகா பெரியது. இதோ மேல இருக்கே இந்த ஆகாயம், இதுக்கு எவ்வளவு வயசுன்னு யாராலையாவது சொல்ல முடியுமா? சார், இல்லாத ஒண்ணு அது, இருக்கிற ஒண்ணுக்கு தானே வயதாகும். அப்படியா? ஆகாயம்னு ஒண்ணு இல்லையா? ஆமா, ஆகாயத்துல நாம உணர என்ன இருக்கு? அது ஒண்ணுமில்லாத ஒரு வெளிதானே. அப்படி ஒரு வெளி இல்லைன்னா எங்க இருந்து மேகம் வரும், மழை பெய்யும்? அப்படின்னா இல்லாம இருக்கிறதும் இருக்கிற மாதிரி ஒரு விஷயம்தான்னு சொல்ல வர்றேன். சத்யேந்திரனின் பதில் கொஞ்சம் விக்ரமனை சிந்திக்க வைத்தது. நீங்க பேசுறதுல நிறைய அர்த்தம் இருக்கிற மாதிரி தான் நினைக்கிறேன் என்றார். எதையும் எப்படி பார்க்கிறோம்ங்கிறது தான் முக்கியம். ஆகாயம்னு ஒண்ணு இல்லைன்னா பஞ்சபூதத்துல அதை ஒரு அம்சமா சேர்த்து சொல்ல மாட்டோமே. உண்மைதான் சார். இல்லாம இருக்கிறதும் இருக்கிற மாதிரி ஒரு விஷயம்தான். அவர்கள் இருவரும் பேசிக்கொள்வது முனியப்பனுக்கு விளங்கவில்லை. அவன் ஒரு மாதிரி நெளிந்தான். சாமி என்றான். என்ன முனியப்பா? நான் காட்டுக்கு போறேனே. இவரையும் கூட்டிக்கிட்டு போயிடு. சத்யேந்திரன் பதிலில் மறைமுகமாக விக்ரமனை கிளம்ப சொல்லும் விஷயம் ஒளிந்திருந்தது. விக்ரமனுக்கும் புரிந்தது. அப்ப நானும் புறப்படுறேன் சார் என்றான். நான் இன்னும் 10-15 நாளைக்கு இங்கதான் இருப்பேன் என்றான் சத்யேந்திரன். என்ன சொல்றீங்க? நாம சந்திப்போம்னு சொல்றீங்களா? இல்ல, நான் வந்து சந்திக்கிறேன்னு சொல்றேன். ஓ அப்படியா? நீங்க என்ன வந்து சந்திக்கிறீங்களா என்று கேட்டான் விக்ரமன். ஏன் கூடாதா? உங்களுக்குத்தான் மக்கள் வாழ்ற பகுதியே பிடிக்காதே. அங்க வசிக்கத்தான் பிடிக்காது. அப்ப வரப்போறேன்னு சொல்லுங்க என்று கேட்டான் விக்ரமன். நிச்சயமா வந்துதானே தீரணும். இருவருமே உட்பொருளோடையே பேசிக்கொண்டனர். இறுதியாக விக்ரமனும் முனியப்பனுடன் புறப்பட்டான்.
லேசாக இருட்ட ஆரம்பித்திருந்தது. முனியப்பன் இப்போது இணக்கமாக பேசிக்கொண்டே வந்தான். அவன் மேல் கோபதாபங்கள் நீங்கிவிட்ட மாதிரி இருந்தது. திரும்பவும் அந்த ஒற்றையடி பாதை. எதிரில் ஒரு இளம்பெண் மஞ்சள் புடவையில் பார்த்து சிரித்தாள். இருக்காரா என்று ஒரு கேள்வி வேறு. போ போ, இல்லாமலா கரெக்டா தெரிஞ்சு வர்ற? முனியப்பன் அழுத்து கொண்டான். ஒரு மயானத்தில் ஒரு இளம்பெண் விசிராந்தியாக நடந்து செல்வதை எந்த கணக்கில் எடுத்துக் கொள்வது என்று விக்ரமனுக்கே விளங்கவில்லை. மயானத்தின் உள்பாகமும் வந்தது. ஆமா, உனக்கு இங்கே பயமா இருக்காதா என்று கேட்டான். எனக்கு என்ன பயம்? இல்ல, பேய் பிசாசுன்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் எங்களை எல்லாம் ஒன்னும் பண்ணாது, எங்க கண்ணுலையும் படாது. ஏன்னா நாங்கெல்லாம் கூட கோவில்ல சாமி கிட்ட இருக்கிற பூசாரிங்க மாதிரிதான். எப்படி, அவங்களும் நீயும் ஒன்னா? ஆமா, அவங்களும் சாமி சிலைய தினமும் தொட்டுத்தான் பூஜை செய்யறாங்க. அதுக்கும் உயிர் கிடையாது. இங்க நாங்களும் மனுஷ உடம்ப தொட்டுத்தான் எரிக்கிறோம். இதுக்கும் உயிர் கிடையாது. அங்க பூசை செஞ்சாதான் சாமிக்கு பிடிக்கும். இங்க ஒழுங்கா எரிச்சாதான் செத்து போனவங்களுக்கு திருப்தியா இருக்கும். முனியப்பன் தனக்கு தெரிந்ததை உளராத குறையாக சொல்லிக்கொண்டே போனான். அதற்குள் எரிமேடை வந்துவிட்டது. சரி, நான் கிளம்புறேன். விக்ரமன் மெயின் கேட்டை நோக்கி நடந்தான். முனியப்பனும் எரிமேடையை நோக்கி சென்றான். நேரே போய்கொண்டிருந்த விக்ரமனுக்குள் திடீரென்று அந்த எண்ணம். அந்த பெண் எதற்காக வந்திருப்பாள்? அவள் யாராக இருக்கும்? கேள்வியோடு திரும்பினான். முனியப்பனின் முதுகுதான் தெரிந்தது. அதுதான் சமயம் என்று அப்படியே வந்த வழி திரும்பினான். வெகு வேகமாக நடந்தான். இருட்டு நன்றாக ஒத்துழைத்தது. வழியில் பார்த்த கேமராவைத்தான் எப்படி ஏமாற்றுவது என்று சந்தேகமாக இருந்தது. கேள்விகள் உள்ளே பிறழும் போது எதிரில் யாரோ சிலர் நடந்து வரும் மரமும் பக்கமாக ஒரு பெரிய மரம். அதன் பின்னே போய் ஒளிந்தான். எதிரில் நந்தன் பைராகியும் அந்த பெண்ணும் தான் வந்து கொண்டிருந்தனர். அந்த பெண் முன்பு பார்த்தபோது சிரித்த முகமாக கலகலப்பாக தெரிந்தாள். இப்போதோ ஒரு சிலை போல நடந்து வந்து கொண்டிருந்தாள். பார்வையிலும் வெறிப்பு. அவளுக்கு ஏதோ ஆகிவிட்டதோ? அவர்கள் இருவரும் மயானத்துக்குள் தான் சென்றனர். அவர்கள் வரவும் முனியப்பன் வேகமாக ஓடி மயான கதவை அடைத்தான். பின் அங்கேயே நின்று கொண்டான். காவலுக்குத்தான் நிற்கிறான் என்பது அவன் நிற்கும் விதத்திலேயே புரிந்து போயிற்று. சத்யேந்திரன் என்று தன்னை சொல்லிக்கொண்ட நந்தன் பைராகி மொட்டை தலையுடன் இடையில் ஒரு கருப்பு துணிக்கும் மாறி அந்த பெண்ணை பார்த்தான். அவளிடம் உடையை எல்லாம் களைந்து போட சொல்ல அவளும் எந்த எதிர்ப்பும் மறுப்பும் இன்றி உடைகளை களைந்தாள். விக்ரமனுக்கு பரபரவென்று ஆயிற்று. அவனையும் அறியாமல் கைகள் கேமராவை வெளியே எடுத்தது. நிர்வாணமான அந்த பெண் ஒரு சமாதியின் மேல் போய் அம்பிகை போல் கையை வைத்துக் கொண்டு நின்றாள். நந்தன் பைராகியும் அவளை உடனே அர்ச்சிக்க தொடங்கினான். அவனிடம் அந்த பெண்ணின் நிர்வாணம் முனையளவு பாதிப்பையும் உருவாக்கவில்லை. ஆனால் விக்ரமனுக்கோ தர்ம சங்கடமாக இருந்தது. அவன் வாழ்நாளில் முதலாக ஒரு இளம்பெண்ணை நிர்வாண கோலத்தில் பார்க்கிறான். நடப்பதெல்லாமும் ஒரு புதிர் போல இருந்தது. இது என்ன பூஜை? எதற்காக? யார் இந்த இளம்பெண் என்பதில் எல்லாம் மிகவும் குழப்பங்கள். கேமராவை கொண்டு படம் எடுக்கவும் சற்று பயமாக இருந்தது. பிளாஷை உபயோகிக்காவிட்டால் படம் விழாது. பிளாஷ் பட்டாலோ நந்தன் பைராகி திரும்பிவிடக்கூடும். விக்ரமனுக்கு என்ன செய்வதென்று தெரியாத போது வானம் கை கொடுத்தது. வானில் மின்னல்கள் ஓடியதில் பிளாஷ் போல வெளிச்சம் பரவியது. அருமையான சந்தர்ப்பம் என்று யூகித்தவன் ஒரு மின்னலுக்கு காத்திருந்து அது கிளை விடும்போது பிளாஷை தட்டினான். நல்ல வேளை நந்தன் பைராகி சந்தேகப்பட்டு திரும்பியெல்லாம் பார்க்கவில்லை. அர்ச்சனையும் தொடர்ந்து கொண்டிருந்தது. பிறகு அந்த பெண்ணை பார்த்து ஏதோ சொல்ல அவள் உடைகளை எடுத்து அணிய தொடங்கினாள். கச்சிதமாக முனியப்பன் ஓடி வந்து சேர்ந்தான். வெறிக்க பார்த்தபடி நந்தன் பைராகியை அழைத்து கொண்டு நடந்தான். அந்த மயான வெளியில் ஒரு இடத்தில் அன்று புதைக்கப்பட்டதற்கு அடையாளமாக ஒரு சமாதி. அதன் மேல் காய்ந்திராத மலர்கள். அவைகளை தூர விலக்கிவிட்டு மணலை அள்ளி திரும்பவும் குழியை தோண்ட ஆரம்பித்தான் முனியப்பன். சற்றைக்கெல்லாம் ஒரு இளம்பெண்ணின் சடலம் மேலே அவனால் தூக்கி போடப்பட்டது. உடம்பை சுற்றி இருந்தது ஒரு கோடி துணி. அதை உருவி போடவும் மண் திப்பிகளோடு அந்த உடம்பும் கண்ணில் பட்டு கண்ணை கரித்தது. முனியப்பன் தன் வேலை முடிந்தது என்பது போல விலகிச் செல்ல நந்தன் பைராகி அந்த சடலத்தின் வயிற்றின் மேல் அமரத் தொடங்கினான். விக்ரமனுக்கு எல்லாமே புதிராக விளங்காததாக இருந்தது. இதையெல்லாம் எந்த கணக்கில் எடுத்துக்கொள்வது? விஞ்ஞானம் ஒரு பக்கம் காற்றை பார்க்க முயற்சி செய்து கொண்டிருக்கும் போது இது என்ன இத்தனை மூடத்தனமாக?
அப்போது யாரும் எதிர்பாராத விதமாக ஒரு விஷயம் நடக்க ஆரம்பித்தது. கற்சிலை போல் அமர்ந்திருந்த நந்தன் பைராகி அதுவரை அந்த பெண் சடலம் கிடந்த குழிக்குள் புரண்டு விழுந்து தன்னையே ஒரு சடலம் போல ஆக்கிக் கொள்ள மேலே கிடந்த மண் திப்பிகள் யாரோ அள்ளி கொட்டுவது போல சமாதி குழிக்குள் அந்த பெண் பிணத்தோடு சேர்ந்து விழுந்து பழையபடி சமாதி கூம்பு வடிவமானது. பார்த்து கொண்டே இருந்த விக்ரமனுக்கு பகீர் என்றது. எங்கே போனான் நந்தன் பைராகி? எப்படி குழிமண் தானாக விழுந்து மூடிக்கொண்டது? கேள்விகள் நெஞ்சை பிடிக்க கேமராவில் சற்று கிட்டே சென்றே படம் எடுத்துக்கொண்டான். ஆச்சரியமான ஆச்சரியம் அப்பி எடுத்தது. காணாமல் போக்கடித்த ஒரு சிறு பொருளை தேடுவது போல கண்கள் சுற்றிலும் பார்த்தன. அப்படியே எவ்வளவு நேரம்தான் அங்கே நின்றிருப்பது? நின்றது போதும் என்று தோன்றவே சந்தடியின்றி புறப்பட்டான். நல்ல வேளை முனியப்பன் வேறு எங்கோதான் பார்த்து கொண்டிருந்தான். விக்ரமனும் நைசாக மூடப்பட்ட கேட்டை மெல்ல தள்ளியபடி வெளியேறி இருளில் கரைந்தான். எதிரில் தெரிந்தது சாலை. இருளில் பாதி தெரிந்து மீதி கரித்தது. குத்துமதிப்பாகத்தான் நடக்க முடிந்தது. ஒரு பர்லாங் வரை நடந்தால்தான் தார் சாலை வரும். வாகனங்களையே கண்ணில் பார்க்கலாம். அதுவரை பக்கவாட்டில் மயான வெளியும் சமாதிகளும் தான். திரும்பி பார்க்கவே சற்று அச்சமாக கூட இருந்தது. மனித குப்பை கழிவுகளை போட்டு புதைக்கும் இடம் இது. இதை பார்த்தா அஞ்சுவது என்று புத்திக்குள் ஒரு சமாளிப்பும் ஓடியது. விறுவிறுவென்று ஜிப்பா சரசரக்க நடந்தான். பக்கவாட்டில் சற்று தள்ளி நிழல் போல யாரோ நடந்து வருவது போல கூட ஒரு பிரம்மை. மெல்ல திரும்பி பார்த்தான். அவன் நடக்கும் பாதையை ஒட்டி சுடுகாட்டுக்கான வேலி, வேலிக்கு அப்பால் வரிசையாக சமாதிகள், சமாதிகளுக்கு நடுவில் வேறு ஒரு திசை நோக்கி மிக நிதானமாக நடந்து போய் கொண்டிருந்தது ஒரு உருவம். மொட்டை தலை, ஆஜானுபாகுவான தோற்றம், இரண்டையும் கலந்து பார்த்தபோது அது நந்தன் பைராகியாகத்தான் இருக்க வேண்டும் என்று தோன்றியது. உள்ளே குழிக்குள் சென்றவன் இங்கே எப்படி? விக்ரமனுக்கு நிஜமாகவே மூச்சை அடைத்தது. டேபிளின் மேல் கிடந்த புகைப்படங்களில் காட்சிகள் எதுவும் இல்லை. பிளாஷ் பட்டு தெரித்த மாதிரி ஒரு தோற்றம். எங்க விக்ரம்? என்னென்னவோ விதத்துல எல்லாம் படம் எடுத்திருக்கிறதா சொன்னீங்க? தேவராஜன் தான் கேட்டார். உண்மை சார், மயானத்துல எனக்கு ஏற்பட்ட அனுபவம் யாருக்குமே ஏற்பட்டு இருக்காது. நிர்வாணமா ஒரு பொண்ணு நின்னா மின்னலோட சேர்ந்து போட்டி போட்டு படம் எடுத்தேன். அப்புறம் எப்படி தெரியலையே. அந்த நந்தன் பைராகி விஷயம் லேசுப்பட்ட விஷயம் இல்ல. நிறைய அலசி ஆராய வேண்டி இருக்கு. ஒரு பக்கம் குழியில விழறான், இன்னொரு பக்கம் நடந்து போறான். அதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. நம்ம கடற்கரையில வான்கோழி மாதிரி மண்ணுக்குள்ள தலைய விட்டு புதைச்சிக்கிட்டு எவ்வளவு பேர் பிச்சை எடுக்கிறாங்க. ஏதாவது ட்ரிக்கா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி சார், இவனை விடக்கூடாது. அவன் உங்களை சந்தேகப்படலையே? அப்படி சொல்ல முடியாது. என்னை விட்டு வேடிக்கை பார்க்கலாம். என்னை சந்திக்க பத்திரிகை ஆபீஸுக்கே வர்றதா சொல்லி இருக்கான். இங்கேயா? மை குட்னஸ். ஏன் சார்? வீரப்பன் இப்ப இங்க வந்தா என்ன ஆகும்? அது எவ்வளவு பெரிய பிளாஸ் ஆகும் யோசிச்சு பாருங்க. அப்படித்தான் இந்த விஷயமும் அமைஞ்சிடும். வெளியே தெரிஞ்சா தானே சார். எதுக்கும் எஸ்பி லெவல்ல ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கிறது நல்லதுன்னு தோணுது. இருங்க, நம்ம பத்திரிகைனா எஸ்பிக்கு எப்பவுமே ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டு. பேசி பாக்குறேன். சார், அதுக்கு முந்தி ஒரு கேள்வி. என்ன விக்ரம்? என்னை விக்ரமாதித்தன்னு சொல்றீங்க. அந்த பின்புலமும் இப்ப இந்த சந்தர்ப்பத்துல வெளிப்பட்டுட்டா? விக்ரமன் கேள்வி அவரை கொஞ்சம் கட்டத்தான் செய்தது. என்ன சார், நீ சொல்றதும் வாஸ்தவம்தான். அது சரி, அந்த 3ஆம் காண்டத்துல என்ன குறிப்பு இந்த முறை வந்தது என்று கேட்டான். உங்களுக்கே இப்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சாட்டம் இருக்கே. எனக்கு இல்ல, யாருக்கா இருந்தாலும் வரும் தானே. 10 நாள் வரைக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்க அந்த ஆசாமியோட அடிமுடி தேடுவீங்கன்னு வந்தது. அப்புறம் 4ஆம் காண்டம் தான். அப்ப அதுலதான் முக்கியமானதெல்லாம் இருக்கா? ஆமா, இப்ப நீங்க சொன்ன தகவல் எல்லாமும் கூட 3வது காண்டம் சொன்னதுதான். என்ன சார் சொல்றீங்க? நான் அந்த நந்தன் பைராகியோட எந்த முடிய கண்டேன்? எதை காணல? அவன் ஒரு கல்பிரிட். ஒரு பக்கம் சிபிஐ, ஒரு பக்கம் ஸ்பெஷல் போர்ஸ்னு அவனை தேடாத ஆட்கள் இல்ல. அப்படிப்பட்டவனை சந்திச்சு பேசிட்டு மீண்டும் வந்திருக்கீங்களே. தேவராஜன் வியக்கும் போது அண்ணா நாராயணனும் பட்டாபியும் வந்து சேர்ந்தனர். பட்டாபி சோர்வாக இருந்தான். என்ன பட்டாபி, ஏன் டல்லா இருக்க? பின்ன நீயே சினிமா ஹீரோ மாதிரி தனியாவே எல்லா இடத்துக்கும் கிளம்பிடுற. பைத்தியக்காரா, அவனை பார்க்க கூட்டமா போனா அவ்வளவுதான். சரி, 10 நாள் பாப்போம் என்ன நடக்குதுன்னு. சார், ஒருவேளை அவன் வந்த சுவடு தெரியாம ஓடி போயிட்டா? சுவடி சொல்றது பொய் ஆகாதுன்னு நான் நம்புறேன். என்ன சுவடியோ என்ன நம்பிக்கையோ போங்க.
போரும், அழுத்துக்காம அடுத்து நான் சொல்றத கேளு. அண்ணா குறுக்கில் புகுந்தார். என்ன அண்ணா? அந்த கோடீஸ்வரர் திரும்ப உன்னை கேட்டு போன் பண்ணினார். போச்சுடா. விக்ரமன் இனி பேசக்கூடாது என்கிற மாதிரி கிளம்பினான். பட்டாபி எவ்வளவு கூப்பிட்டும் திரும்பவில்லை. அண்ணா சலித்து கொண்டார். ஏன் இவன் இப்படி சண்டித்தனம் பண்றான்? விடுங்க அண்ணா சார், நாடி சொல்றதுதான் இனி நமக்கு வேதம். அதுல அந்த கோடீஸ்வரர் பத்தி குறிப்பு வருதான்னு பாப்போமே. அதுவும் சரிதான், ஆமோதித்தார் அண்ணா நாராயணன். பிறகு அந்த கோடீஸ்வரர் ஆசிரமத்துக்கென கொடுத்த புது வேனில் ஏறிக்கொண்டு ஆசிரமத்துக்கு கிளம்பினார். பத்திரிகை அலுவலகத்துக்கு நேர் எதிரில் அவ்வளவையும் ஒருவன் பார்த்து கொண்டே இருந்தான். எல்லோரும் நகர்ந்த நிலையில் செல்போனை எடுத்துக்கொண்டு பேச ஆரம்பித்தான். அவங்க 4 பேரும் இப்ப பத்திரிகை ஆபீஸ்ல தான் இருக்காங்க. அதுல ஒருத்தர் ஆசிரமத்துக்கு கிளம்பிட்டார். விக்ரமாதித்தன் யாருங்கிறத கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுவேன். பேசி முடித்த பின் திரும்பி திரும்பி பார்த்தபடியே நடக்க தொடங்கினான். மறுநாள் விக்ரமனுக்கு பரபரவென்று இருந்தது. டேபிள் மேல் ஏமாற்றிவிட்ட அந்த புகைப்படங்கள். மறுபக்கம் தேவராஜன் எழுதிய விக்ரமாதித்தன் திரும்ப பிறந்து வந்திருக்கிறான் எனும் கட்டுரைக்கான என்கொயரிகள். பதில் சொல்லி மாள முடியாமல் தொலைபேசி ரிசீவரை பிரித்து வைத்திருந்தார்கள். மறுபிறப்பை நம்பத்தான் எத்தனை பேர் என்று நினைத்து கொண்டான். திரும்ப திரும்ப நந்தன் பைராகி நினைப்பு சுழன்று சுழன்று அடித்தது. திரும்பவும் ஒரு முறை சென்று பார்த்தால் என்ன என்றும் தோன்றியது. போலீஸ் தயவில்லாமல் செயல்படுவது ஒரு பக்கம் முட்டாள்தனமாக அசட்டுத்தனமாக கூட தோன்றியது. இறுதியாக ஒரு முறை அவன் அந்த சுடுகாட்டில் தான் இருக்கிறானா என்று பார்த்துவிட்டு பிறகு போலீஸுக்கு போகலாம் என்றும் தோன்றியது. பட்டாபியை தேடினான். அவன் அழுத்து கொண்டதும் நினைவுக்கு வந்தது. பட்டாபி ஃப்ரூட் திருத்தி கொண்டிருந்தான். பட்டா, என்ன? கிளம்பு. எங்க? கிளம்பு சொல்றேன். நிறைய வேலை இருக்குப்பா. இது எல்லா வேலையும் விட பெரிய வேலை. பைராகி நினப்பு வந்தாச்சாக்கும். ஆமா, ஒரு பக்கம் நீ விக்ரமாதித்தன்கிறத நம்ப மாட்டேங்கிற. இந்த ஆளை மட்டும் எதுக்கு தேடுற? முட்டாளே, இவன் ஒரு கொலைகாரன், நான் ஒரு பத்திரிகையாளன். கிட்டத்தட்ட நானும் ஒரு போலீஸ்காரன் தான். சரிப்பா, 10 நாளைக்கு நீ என்ன சொன்னாலும் கேக்குறேன், போதுமா? லுக், அந்த கணக்குல 2 நாள் முடிஞ்சது. இன்னும் 8 நாள் தான் பாக்கி இருக்கு. சரி, அந்த ஆள் தான் வந்து பாக்குறேன்னு சொல்லி இருக்கானே, அப்புறம் என்ன? அது ஒரு பக்கம். அவன் அங்கதான் இருக்கானா இல்ல அந்த இடத்தை விட்டுட்டு வீரப்பன் மாதிரி மாத்திக்கிட்டே இருக்கானான்னு பார்க்க வேண்டாமா? வீரப்பனுக்கு காடு, இவனுக்கு அந்த சுடுகாடு இல்லைன்னா இன்னொரு சுடுகாடு. பேசினது போதும்டா, கிளம்பு. இருவரும் புறப்பட்டனர். ஆட்டோ பிடித்தனர். மயான வாயிலில் இறங்கினர். உள்ளே நுழைந்தனர். புலையனாக வேறு ஆள்தான் இருந்தான். எங்க முனியப்பன் என்று கேட்டான். அவன் இந்த வேலை வேணாம்னு போயிட்டான் சாமி. நீங்க? நான் அவனுக்கு தெரிஞ்சவன் தான். ஆமா, அந்த காட்டுல ஒரு சாமி இருந்தாரே. சாமியா? நான் வந்ததுல இருந்து பாக்குறேன், யாரும் அங்க இல்லையே. அவன் பதிலை தொடர்ந்து காட்டு பக்கமாக சென்று ஒரு பார்வையும் பார்த்தனர். நந்தன் பைராகி இருந்த தடயமே இல்லை. பெரிய கில்லாடிதான் என்றான் பட்டாபி. இன்டர்நேஷனல் லெவல் கில்லாடினா சும்மாவா? சரி, புறப்படு. இனி அந்த ஆளா தேடி வந்தாதான். வரலைன்னா சத்தியமா வருத்தப்படுவேன். போலீஸுக்கு தகவல் சொல்லாத துரோகம் வேற சேர்ந்துக்குமே. வருவான், நம்பு. நான் நம்புறேன். நான் நாடிய நம்புறேன். ஆனா ஒண்ணு, இந்த நிமிஷம் நீ விக்ரமாதித்தன் நான் பட்டிங்கிற ரகசியம் யாருக்குமே தெரியாது. 4 பேரை தவிர. என்ன ரகசியமோ? பேசாம நடடா. என்ன அப்படி சொல்லிட்ட விக்ரமா? நம்மை பேட்டி காணவும் டிவியில காட்டவும் ஒரு கூட்டம் சுத்தி அலையிறது உனக்கு தெரியாது என்றான். தேவராஜ் சார் சமாளிக்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கார். அறநிலைய அமைச்சரே போன் பண்ணி கேட்டிருக்காருன்னா பாத்துக்கையேன். இருவரும் பேசியபடி திரும்பவும் ஆட்டோவில் ஏறினர். அந்த மயான குடிசையின் கதவை திறந்து கொண்டு ஒரு உருவம் அவர்கள் செல்வதையே பார்த்துவிட்டு சொன்னது, நீ என் வசப்பட்டே தீருவ என்று. உதயஜோதி பத்திரிகை அலுவலகம். துணை ஆசிரியர் மேஜை முன் அமர்ந்திருந்தான் விக்ரமன். சாதாரண பேண்ட் ஷர்ட் அணிந்திருந்தான். சுருண்ட தலைமுடி, நல்ல விசாலமான நெற்றி, கூர்மையான நாசி என்று அவனிடம் லட்சணங்கள் கவர்ந்து இழுத்தன. அதே அலுவலகத்தில் ஃப்ரூக் பார்க்கும் ஒரு இளம் பெண்ணும் இருக்கிறாள். தமிழ் மொழியில் புலவர் பட்டம் பெற்றவள். அவள் பெயரும் தமிழரசிதான். பார்க்க லட்சணமாக இருக்கும் அவளுக்கு விக்ரமனை பார்க்கும் போதெல்லாம் ஒரு பேரழகனை பார்ப்பது போல ஒரு உள்ளுணர்வு. சாதாரணமாக எந்த ஆணையுமே ஏறெடுத்து பார்க்காத அவளுக்கு விக்ரமன் மட்டும் பெரிய சவாலாக இருந்தான். ஃப்ரூக் பார்க்கும்போது நடுநடுவே நிமிர்ந்து அவனை பார்த்தபடியே இருந்தாள். இடையில் தொலைபேசிகளின் சினுங்கல்கள் வேறு. விக்ரமன் அவளை பார்க்க அவள் அதை அட்டெண்ட் செய்தாள். உதயஜோதி என்று எடுத்தவுடன் பத்திரிகையின் பெயரை கூறுவது அவள் வழக்கம்.
மறுமுனையில் உடனே பதில் கேள்வி. மேடம், நாங்க உதயஜோதியில விக்ரமாதித்தன் பத்தி படிச்சோம். அந்த தகவலை எங்களால நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. சரி, இப்ப எதுக்கு போன் பண்ணீங்க? விக்ரமாதித்தன் யாருங்கிறத தெரிஞ்சுக்கத்தான். சரி, எங்களுக்கே அவர் யாருன்னு தெரியாது. தெரியாம எப்படி கட்டுரையில மட்டும் போட்டீங்க? சாரி, நாங்க சொல்ல விரும்பலைன்னு வச்சுக்குங்களேன். இதுல எதுக்கு ரகசியம்? எதிர்முனை விடாமல் கேள்வி கேட்க தமிழரசி நிமிர்ந்து விக்ரமனை பார்த்தாள். அவனும் பார்த்தான். சார், விக்ரமாதித்தன் யாருன்னு தெரியணுமா? தெரிஞ்சு என்ன பண்ண போறாங்களாம்? கேக்குறேன் சார். ஆமா, தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க? விக்ரமாதித்தன்கிறவர் புராணப்படி யாரு தெரியுமா? தெரியாதே. அவர் மகாவிஷ்ணுவோட அம்சம். புதுசா இருக்கே இந்த விளக்கம். மகாவிஷ்ணுவுக்கு திரிவிக்ரமன்னு ஒரு பேர் உண்டு, தெரியுமா? அப்ப குபேரன்னு இன்னைக்கு யாருக்காவது பேர் இருந்தா அவர் நிஜமாலுமே குபேரன் ஆயிடுவாரா? அப்படி இல்ல, விக்ரமாதித்த சக்கரவர்த்தி மகாவிஷ்ணுவோட நட்சத்திரமான திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவர். அவரு அவங்க அம்மா கருவுல இருந்தப்போ விஷ்ணு கதைகளா கேட்டாங்களாம். அப்படி பிரகலாதன் தாயோட கருவுல இருக்கும் போதே நாரதர்கிட்ட கதை கேட்டு ஹரிபக்தி உடையவரா மாறினாரே, அப்படித்தான் விக்ரமாதித்தரும். என்னவோ பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி பேசுறீங்களே, புராணங்கள்ல உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கையா? அட என்னங்க நீங்க, விக்ரமாதித்தன் பத்தி சொல்லாம என் நம்பிக்கையை பத்தி கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே. அவரைத்தான் தெரியாது, தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டோம்னு சொல்லிட்டேனே. தமிழரசி கடலை கூட்டை உடைத்த மாதிரி பளிச்சென்று சொன்னதை தொடர்ந்து மறுமுனை அடங்கியது. விக்ரமன் முகத்திலோ ஒருவித கவலை. சார், என்ன தமிழரசி? எனக்கே இப்ப ரொம்ப கியூரியாசிட்டியா இருக்கு சார். யார் சார் அந்த விக்ரமாதித்தன்? அவளை அடுத்த நொடி விக்ரமன் குத்துவது போல பார்த்தான். என்ன சார் அப்படி பாக்குறீங்க? பின்ன தெரிஞ்சு நீங்க தான் என்ன பண்ண போறீங்க? இது என்ன கேள்வி சார்? தஞ்சாவூர் பெரிய கோயில், தாஜ்மஹால், குதுப் மினார் மாதிரி விக்ரமாதித்தன் ஒரு வரலாற்று அதிசயம் சார். அவைகளையெல்லாம் எதுக்கு பாக்குறோம்? அதுல என்ன கிடைக்குது? அப்படி ஒரு திருப்திக்காகன்னு வச்சுக்கோங்களேன். வெரி சாரி தமிழரசி, நீங்க சொன்ன உதாரணங்கள் அவ்வளவும் ஜடம். விக்ரமாதித்தன் உயிருள்ள மனுஷனா சித்தரிக்கப்பட்டிருக்கிறவன். அதனால என்ன சார்? ஜடங்கள் எவ்வளவு காலம் வேணும்னாலும் கடந்து வாழும். ஆனா மனித உயிருக்கு அந்த சக்தி கிடையாது. நீங்க என்னதான் சொல்ல வர்றீங்க? விக்ரமாதித்தன்லாம் திரும்ப பிறக்க முடியாது, அது ஒரு கட்டுக்கதை. இல்ல சார், பூர்வ ஜென்மம் பத்தி எல்லாம் ஃபாரின்லயே இப்ப நம்ப தொடங்கி இருக்காங்க சார். அது சரி, அதுக்காக ஒருத்தன் 32வது தடவை தொடர்ந்து பிறந்திருக்கான்ங்கிறது பேத்தலா இல்ல? அப்ப நீங்க அதை நம்பலையா சார்? உடனேயே உதட்டை பெரிதாக சுளித்தான் விக்ரமன். சார், அவள் ஏனோ பெரிதாக அலறினாள். என்ன தமிழ்? என்ன சார் நீங்க? நம்ம எடிட்டர் எப்பவும் நம்ப முடியாத ஒரு விஷயத்தை எல்லாம் பப்ளிஷ் பண்ண மாட்டார் சார். யானைக்கும் அடி சறுக்கும் தமிழ். அப்ப நீங்க நம்பல. எந்த காலத்திலையும் நான் இதை நம்ப மாட்டேன். என் வரையில இது பேத்தல் தான், உளறல் தான், பொய், புழுகு, பித்தலாட்டம் தான். விக்ரமனிடம் உணர்ச்சி பீறிட்டது. உள்ளே நுழைந்து கொண்டிருந்த பட்டாபியின் காதிலும் அது விழுந்தது. எதிரில் சென்று நின்றான். ஒரு சாரை பார்வை பார்த்தான். என்ன பட்டா, கொஞ்சம் வா, உன் கூட பேசணும். என்ன, நீயும் விக்ரமாதித்த புராணம் படிக்க போறியா? உஸ், பேசாம வா, சொல்றேன். பட்டாபி கையை பிடித்து இழுத்து சென்றான். ஏனோ தமிழரசி அதை பார்த்து ஏக்க பெருமூச்சு விட்டான். கேண்டீன். மசால் வடை எண்ணெய் சட்டியில் பொரியும் வாடையை முகர்ந்தபடியே வட்ட வடிவ டேபிள் முன் சென்று இருவரும் அமர்ந்தனர். பட்டாபி சட்டென்று பேச்சை தொடங்காமல் அவனையே வெறித்து பார்த்தான். என்னடா, எதுக்கு கூப்பிட்ட? காரணமாத்தான். ஏன் இப்படி இந்த விக்ரமாதித்தன் விஷயத்துல நம்பிக்கை இல்லாம இருக்க? என்ன அறிவால நம்ப முடியல, அப்படித்தான் சொல்லுவேன். அந்த ஏடு சொன்ன ஒரு விஷயம் கூட பொய்யாகல. அதை பார்த்துமா உனக்கு சந்தேகம்? ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்கு பின்னாடி ஏன் பிரமாதமான ஒரு திட்டமிடல் இருக்கக்கூடாது? திட்டமிடலா? என்னடா உளர்ற? அப்படித்தான் என்னால நினைக்க முடியுது. மண்ணாங்கட்டி. சரி, ஒரு வாதத்துக்கு இந்த விக்ரமாதித்தன் விஷயம் உண்மைன்னே வச்சுப்போம். அதனால என்ன, யாருக்கு என்ன லாபம்? அதை சொல்லு முதல்ல. அது இனிமே போக போக தெரிய வரலாம் இல்லையா? இதோ பாரு, வாழ்க்கைனா தினமும் ஒரு சம்பவம் நடக்கத்தான் செய்யும். அடுத்த நொடி எது எப்படி இருக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. போற போக்குல போறது தாண்டா வாழ்க்கை. எல்லாம் சரி, நீயும் நானும் திரும்ப பிறந்ததுக்கு சரியான காரணம்னு ஒண்ணு இருந்துட்டா அது தெரிய வரும் வரைக்கும் நான் நம்ப மாட்டேன். சரி, அட்லீஸ்ட் என் பேச்சையாவது கேப்பியா? என்ன?
அதை இப்ப சொல்லல, அப்புறம் சொல்றேன். இன்ஃபேக்ட் விக்ரமாதித்தன் பற்றி, தட் மீன்ஸ் உன்னை பத்தி கேட்டு இதுவரை வந்த போன் கால் மட்டுமே 1300, கடிதங்கள் மட்டும் 2000க்கு மேல. சரி, அதனால என்ன? இவ்வளவு ஆர்வம் உள்ளவங்களும் முட்டாள்கள் இல்ல விக்ரமா. நான் அப்படி சொல்லலையே. இல்ல, அப்படித்தான் நீ சொல்ற. சரி வச்சுக்கோ. கலிலியோ உலகம் உருண்டைன்னு சொன்னப்போ ஒரு பய ஒத்துக்கல. கல்லாலதான் அவரை அடிச்சாங்க. எப்பவும் சமூகம்ங்கிறது பொய்கள் பக்கம்தான் அதிகம் சார்ந்தே இருந்து வந்திருக்கு. விக்ரமனின் விளக்கம் டீ சாப்பிட வந்த தேவராஜனின் காதிலும் விழுந்து அவரும் அருகில் வந்து அமர்ந்தார். அவர் வரவும் இருவர் இடையேயும் ஒருவித தயக்கம். என்ன பேச்சு நின்னு போச்சு? என்னத்த சார் பேச? என்ன இந்த விக்ரமாதித்தன் விஷயம் பிடிச்சு ஆட்டுறத நான் விரும்பல சார். நான் விக்ரமாதித்தனா இருக்கிறதால யாருக்கு என்ன லாபம்னு கேட்டா அதுக்கு இவனால பதில் சொல்ல முடியல. என்ன அப்படி சொல்லிட்ட விக்ரம்? நீங்க தானே இந்த உலக மகா கிரிமினல் நைந்தன் பைராகியோட மீட் பண்ணினவர். அதனால அது சாதாரண விஷயமா விக்ரமன்? அப்படின்னா பின்லேடன், வீரப்பன் இவங்கள மீட் பண்ணவங்க எல்லாம் அரிய பிறவிகள்னு அர்த்தமா சார்? நீங்க அரிய பிறவிதான், அதுல எனக்கு சந்தேகம் இல்ல. காரணம் இல்லாம இந்த உலகத்துல காரியங்களே கிடையாது விக்ரமன், தெரியுமா? புரியல சார் நீங்க சொல்றது. கொஞ்சம் யோசிச்சுதான் பாருங்களேன். காரணம் இல்லாம ஒரு விஷயம் இந்த உலகத்துல இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? சார் இப்ப எதுக்கு இந்த பேச்சு? உங்களை நான் சந்திச்சது, நீங்க என்ன சந்திச்சதுன்னு ஒவ்வொரு விஷயம் பின்னாலையும் ஒரு காரணம் இருக்கு விக்ரமன். நான் சொல்றது பெரிய தியரி. 30 வருஷமா ஒரு நண்பரை நான் தேடிக்கிட்டு இருந்தேன். நீங்க நம்பினா நம்புங்க, நம்பாட்டி போங்க. அவர் என் வீட்டுக்கு பக்கத்து தெருவுல தான் இருந்தார். ஆனா ஒரு தடவை கூட ஒருவரை ஒருவர் பாத்துக்கல. அதே இந்த மண்ணுக்கே சம்பந்தம் இல்லாதபடி அமெரிக்காவில இருக்கிற பலரோடெல்லாம் நான் தினமும் போன்ல பேசுறேன். அவங்க வந்தா சந்திக்கிறேன். இதை என்னன்னு சொல்றது? சார் எந்த விஷயத்தையும் எப்படி பாக்குறோம்ங்கிறதுலதான் சார் இருக்கு. நீங்க சொல்றது தியரி இல்ல, இந்த உலகம் தோன்றின நாள் முதலா நடக்கிற ஒரு விஷயம். இதே சென்னையில பல லட்சம் பேர் இருக்காங்க. எல்லாரையும் எல்லாராலையும் தெரிஞ்சுக்க எப்படி முடியும்? அவசியம்தான் என்ன? இல்ல விக்ரமன், இருக்கு. நீங்க நான் சொன்னதை சரியா புரிஞ்சுக்கல. உங்க இந்த பிறப்புக்கு ஒரு சரியான அழுத்தமான காரணம் இருக்கு. அது மனித சமூகத்துக்கு, குறிப்பா இன்றைய விஞ்ஞான உலகத்துக்கு ஒரு பதிலாகவும் திகழ போகுதுங்கிறது என்னோட அபிப்பிராயம். போதும் சார், நம்ம வேற ஏதாவது விஷயம் பேசுவோமா? எதை பேச? அந்த நந்தன் பைராகி பத்தி தான் பேசணும். ஹார்ட் மேட்டர் அவன் தான். அவனை தேடி போனேன் சார். ஆனா அவன் அந்த சுடுகாட்டுல இல்ல. வீரப்பன் மாதிரி தான் இடம் மாறிக்கிட்டே இருப்பாங்க. மிஸ் பண்ணிட்டோம் சார். அவனை பத்தின தகவலை போலீஸுக்கு கொடுத்திருக்கணும். அவசரப்படாதீங்க விக்ரமன். அவன் எங்க போயிட போறான்? திரும்ப வரத்தானே போறான் அப்படின்னு சுவடி சொல்லிச்சா சார்? இல்ல, இனிதான் அது சொல்ல போகுது. நாளையோட 10 நாள் முடிய போகுது இல்லையா? அப்புறம்தான் போய் கேட்கணும். என்ன 4வது காண்டமா? ஆமா, 3வது காண்டமும் தான் அப்படியே நடந்து முடிஞ்சிடுச்சே. அது என்ன சார் கணக்கு? துண்டு துண்டா 4-5 வரி பாட்டு தான் ஒரு காண்டமா? போதுமே, அதுல இருக்கிற தகவல் தானே கணக்கு. பதிலுக்கு பதில் என்று தேவராஜன் பேச விக்ரமனால் ஒரு கட்டத்திற்கு மேல் அவருக்கு பதில் சொல்ல முடியவில்லை. வெறுத்து போனான். ஒரு முக்கியமான விஷயம். தேவராஜன் தான் மறுபடியும் பேசினார். இருவரும் என்ன என்று பார்த்தனர். நாம் நடத்துறது புலனாய்வு பத்திரிகை, அதாவது இன்வெஸ்டிகேஷனல் ஜர்னலிசம். அதுக்கு என்ன சார் இப்போ? இல்ல, நாமெல்லாம் கிட்டத்தட்ட அந்த சிஐடி போலீஸ்காரங்க மாதிரி தான். சோ எனக்கு ஒரு ரகசிய தகவல் கிடைச்சிருக்கு. என்ன சார்? விக்ரமாதித்தனை இனம் கண்டு பிடிச்சு கொடுக்கிற நபருக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் தர ஒருத்தன் தயாரா இருக்கானா? என்னது 10 லட்சமா? ஆமா, என்கிட்டயே ஒரு மர்ம மனிதர் பேரம் பேசுறாரு. என்ன சார் இது? விக்ரமாதித்தன் என்ன தங்கமா வைரமா? அவனை கண்டுபிடிச்சு கொடுத்தா பணம் தர, அதுவும் 10 லட்சம் தர்றாங்கன்னா அப்ப விக்ரமாதித்தன்கிறவன் பின்னால காஸ்ட்லியா பல விஷயங்கள் இருக்குங்கிறது தானே உண்மை. ஆப்டரால் ஒரு மனுஷனுக்கு இப்படி ஒரு விலையா? திரும்பவும் சொல்றேன் விக்ரமன், நீங்க சாதாரண மனிதன் இல்ல. உங்க சக்தி உங்களுக்கு தெரியல. தெரிஞ்சவங்களோ உங்களை கடத்தவே தயாராயிட்டாங்க. ஆனாலும் இது அபத்தம் சார், அநியாயம் சார். எவ்வளவு சொன்னாலும் சரி, எப்படி சொன்னாலும் சரி, நீங்க இந்த உலக அதிசயம். தயவு செஞ்சு உங்களை நீங்களே தெரிஞ்சுக்க முயற்சி செய்யுங்க. நானும் விக்ரமாதித்தன் யாருங்கிறத அந்த கதை தெரிஞ்ச ஒரு பண்டிதர்கிட்ட கேட்க போறேன். தேவராஜன் இறுதியாக சொன்னபோது பட்டாபியும் சேர்ந்து கொண்டான். சார், நானும் கதை கேட்க வரேன் சார் என்றான். சரி சார், எனக்கு வேலை இருக்கு, நான் சீட்டுக்கு போறேன் என்று விக்ரமனும் கிளம்பினான். தேவராஜன் அதை பார்த்து ரசித்து சிரித்தார். பிறகு பட்டாபியின் தோளில் கை போட்டு,
உங்க 2 பேருக்கும் எஸ்கார்டு போட்டிருக்கேன் என்றாள். எஸ்கார்டா? ஆமா பட்டாபி, ஒரு பொறுப்புள்ள பத்திரிகையாளரா, உங்க அருமை தெரிஞ்ச வெல்விஷரா நான் தீர யோசிச்சு எடுத்திருக்கிற முடிவு இது என்ற தேவராஜன் அப்படியே பட்டாபியை பார்த்து சிரித்தபடி கை தட்டினார். சஃபாரி சூட்டில் வாட்ட சாட்டமான உருவில் மாநிறத்தில் போலீஸ் கிராப்பில் 2 பேர் அவர் அருகே உடனே எங்கிருந்தோ வந்தனர். இவங்கதான் பட்டாபி. இதுல ஒருத்தர் பேர் சிவா, ஒருத்தர் பேரு சங்கர். சிவசங்கர்னா போதும், ஓடி வந்துடுவாங்க. பட்டாபி அவர்களை பார்க்க ஹலோபா அவர்களும் பதிலுக்கு கை நீட்டினார்கள். வேறு வழியின்றி பட்டாபியும் கைகளை குலுக்கினான். உஜ்ஜயினி காளிமாதா கோவில் முன் தேங்கி நின்றது அந்த பல்லக்கு. ஓடி வந்தார் ஆலயத்து அர்ச்சக பிராமணர். பல்லக்குக்கு முன்னும் பின்னுமாக அரண்மனை சேவகர்கள். கட்டியக்காரனும் முன்னால் நின்று கொண்டிருந்தான். அவன் தன் தோள் மேல் சாய்த்தபடி ஒரு உருண்ட தண்டக்கோலை பற்றி கொண்டிருந்தான். பல்லக்கின் திரைச்சீலையை விலக்கி விக்ரமாதித்தன் வெளியே பார்த்த நொடி ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீரர் பராக், காளிமாதாவின் பரம பக்தர் பராக் என்று கட்டியம் கூற விக்ரமாதித்தனும் வெளிப்பட்டான். அதற்குள் வேத பிராமணர்கள் கூட்டமாக ஓடி வந்து சேர்ந்து வேத முழக்கம் இட பூர்ண கும்பத்தை ஓடி சென்று எடுத்து வந்தார் அர்ச்சக பிராமணர். அதை தொட்டு கண்களில் ஒற்றி கொண்டவனாய் ஆலயத்துக்குள் நுழைந்த விக்ரமாதித்தனை அர்ச்சகர் ஆச்சரியமாக பார்த்து கேட்டார். பேரரசே, இன்று ஆலயத்துக்கு தாங்கள் வரப்போவதாக அரண்மனையில் இருந்து தகவல் ஏதும் வரவில்லையே என்றார். உண்மைதான், நான் தான் திடீரென்று புறப்பட்டு வந்தேன் என்றான் விக்ரமாதித்தனும். அப்படியே மாதா காளியின் திருச்சன்னதி முன்னால் போய் நின்றான். 12 அடி உயரத்தில் மாதாவும் கம்பீரமாக 12 கைகளுடன் 12 ஆயுதங்களுடன் அலறவிட்ட அரையடி நீள சிவந்த நாக்குடன் அனல் கக்கும் விழிகளுடன் மகனாகிய விக்ரமாதித்தனை பார்த்தாள். அர்ச்சக பிராமணரும் அர்ச்சனையை தொடக்கி பின் நெய் தீப தண்டியை உயர்த்தி காட்டிவிட்டு அம்பிகை திருவடியில் கிடந்த எலுமிச்சம்பழ மாலையுடன் வெளியில் வந்து அதை விக்ரமாதித்தன் கழுத்திலும் அணிவித்து ஜெய் விஜயி பவ என்றார். என்றால் எடுத்த காரியம் யாவிலும் வெற்றி என்றுதானே பொருள்? ஆம் மன்னா, அதில் என்ன சந்தேகம்? உங்களை ஒன்று கேட்கலாமா? இது என்ன கேள்வி மன்னா? நான் தங்கள் ஊழியன், எதை வேண்டுமானாலும் கேளுங்கள். நீங்கள் எதற்காக இந்த எலுமிச்சங்கனி மாலையை எனக்கு அணிவித்தீர்கள்? மாதாவின் அருள் தங்களுக்கு பரிபூரணமாக சித்திக்கதான். இந்த மாலையை நான் அணியாவிட்டால் சித்திக்காதா? அப்படியல்ல மன்னா, உங்கள் கர்ம வினைப்படியோ கோள் சாரப்படியோ இன்று உற்பாதங்கள் இருப்பின் அதை இந்த எலுமிச்சை தான் ஏற்றுக்கொண்டு விடும். அது மட்டுமல்ல, எலுமிச்சை கனி என்பது அந்த ஆகாய சூரியனை போன்றது. ஆச்சரியமாக உள்ளதே, எப்படி? வண்ணம் வடிவம் இரண்டிலும் மட்டுமின்றி உள்ளடங்கி கிடக்கும் சுளை கண்ணிகள் கதிர் கரம் போல 1000 இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த கனிக்குள்ளே அமில நெருப்பு, சாராகிய நீர், மண்ணாகிய சதைப்பற்று, இத்துடன் வாயுவும் புறத்தில் ஏதுமற்ற ஆகாயம் போன்ற நிலைப்பாடும் உள்ளது. ஒரு வகையில் இது பஞ்சமுக கனி. மற்ற கனிகளில் ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காது. அது மட்டுமல்ல, எலுமிச்சை ஒரு மண்டல பயிர். இது பிஞ்சு விட்டு வளர்ந்து உதிர எடுக்கும் காலம் 108 நாட்களில் அடங்கிவிடும். அனைத்தையும் விட முள்மரத்து கனி இது. இதனால் நச்சரவங்கள் தீண்டும் சந்தர்ப்பம் இந்த கனிக்கு கிடையாது. விலங்கினங்களோ பறவை இனங்களோ கூட இதை தீண்டாது. இதனால் தீண்டல் தோஷம் இதற்கில்லை. அதே சமயம் காயும் கனியுமான ஒரு தன்மையை இது உடையது. மந்திர சப்தங்களை உறிஞ்சி தன்னகத்தே அடக்கி கொள்வதில் நிகரற்றது. இதன் பெருமையை கூறிக்கொண்டே போகலாம். அன்னை காளி உக்கிரமானவள். இதன் குணமோ நெருப்பாய் இருந்து நெருப்பை தணித்து குளிர்ச்சி மூட்டுவது. இது உள்ள இடத்தில் குளிர்ச்சி நிலவும். தேர்கால்களில் இதை இட்டுத்தான் தேரை அசைப்பார்கள். தேர்கால்களை கருவியாக கொண்டு சமயங்களில் மனித உயிர்களுக்கு தீங்கு செய்ய நினைக்கும் துஷ்ட சக்திகள் இதனால் செயல் இழக்கும். இப்படி இதன் பெருமையை விவரித்துக் கொண்டே போகலாம். அந்த அர்ச்சக பிராமணர் கூறியதை கவனித்து கேட்ட விக்ரமாதித்தன், மகிழ்ச்சி வேதியரே, மிக்க மகிழ்ச்சி. தங்களின் நேரிய விளக்கத்தால் பூரித்து போனது என் மனது என்றபடியே அங்கிருந்து விடைபெற்று கொண்டான். திரும்பவும் பல்லக்கில் ஏறிக்கொள்ள பல்லக்கும் அரண்மனை நோக்கி சென்றது. தன் அந்தப்புறம் சென்று அதிலிருந்து உதிர்ந்தவனை அவனது ஆசை கிளத்தியர்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். ஆனால் அவர்களுடன் உள்ளே செல்லாமல் எங்கே பட்டி என்று கேட்டு பட்டி இருக்கும் இசையரங்க மண்டபத்திற்கு சென்றான். அங்கே பட்டி யாழிசை பயிற்சியில் ஈடுபட்டிருந்தான். விக்ரமாதித்தன் வரவும் அவனது இசை பயிற்சி நிறுத்தப்பட்டது. அண்ணா, பட்டி என்னுடன் வா, உன்னுடன் நான் சற்று பேச வேண்டும். இதோ அண்ணா. பட்டி எழுந்து ஓடி வந்தான்.
நான் நமது ஆலயத்திற்கு சென்றுவிட்டு வருகிறேன். இதே வேகத்தில் நமது அரசவைக்கு வந்த அந்த முனிவரின் தேவையை பூர்த்தி செய்ய பைரவ மயானம் நோக்கி செல்ல இருக்கிறேன் என்றான். நல்லது அண்ணா, நான் ஈடுபட போவது ஒரு அரிய பணியில் ஆகும். திரும்புவதற்கு சில காலம் ஆகலாம். புரிகிறது அண்ணா. அந்த நாட்களில் இந்த ராஜ்யபாரத்தை நான் ஏற்க வேண்டும், அவ்வளவுதானே? சரியாக சொன்னாய் பட்டி. உங்களுக்கு கவலையே வேண்டாம் அண்ணா, நான் பார்த்துக் கொள்கிறேன். நல்லது, அப்பொழுது நான் கிளம்புகிறேன் என்றான். விக்ரமாதித்தனும் புறப்பட தயாரானான். அவனது தேவை நிமித்தம் ஒரு உடைவாள் கச்சு கொண்டு வரப்பட்டது. அதை இடையில் அணிந்து கொண்டான். இது அந்த சிம்மாசனத்தோடு சேர்ந்து வந்த இந்திரலோகத்து உடைவாள். இதனால் வெட்ட இயலாத ஒன்றே இந்த உலகில் இல்லை. தேவேந்திரனின் வஜ்ராயுதத்துக்கு இணையானது இந்த வாள் என்றவன் அருகில் இருந்த கல் தூணை ஒரு மரத்துண்டாக நினைத்து வெட்டவும் அந்த கல் தூண் அப்படியே இருதுண்டானது. பட்டிக்கு கண்கள் ஆச்சரிய விரிசல் கொடுத்தன. மின்னல் போல ஒரு தீப்பொறியும் பறந்தது. விக்ரமாதித்தனும் புன்னகையுடன் ஒரு வெள்ளை புறவியை தருவித்து அதன் மேல் ஏறிக்கொண்டான். அதற்குள் செய்தியறிந்து ஓடி வந்த அரண்மனை அமைச்சர்களும் புலவர்களும் அவன் புறப்பட்டு சென்று விட்டதை கண்டு பட்டியிடம் ஆதங்கப்பட்டு கொண்டனர். மந்திரியாரே, மாமன்னரை இப்படி தனியாக அனுப்பலாமா தாங்கள் என்று கேட்டனர். என் அண்ணன் ஒரு தனி மனிதன் அல்ல, அவர் ஒரு இயக்கம். 1000 பேருக்கு சமமானவர். மிகச்சிறந்த விவேகி. காரணமாகத்தான் அவர் தனியே செல்கிறார் என்றான் பட்டியம். இருந்தாலும் எங்களுக்கு கவலையாக உள்ளது. நமது பட்டத்து யானைக்கு வேறு 2 நாட்களாக உடல் நலம் இல்லை. அது சுருண்டு படுத்து விட்டது என்றார் அமைச்சர் ஒருவர். உண்மைதான், சகுனங்கள் சிறப்பாக இல்லைதான். ஆனாலும் மாதா காளி அருளால் என் அண்ணனுக்கு உற்ற வழிகள் கிடைக்கும். அவர் கல்லை மலராக்குவார், கவலை வேண்டாம் என்றான். அந்த புரவி மிக உயர்ந்த ஜாதி புரவி. பிடரியில் கவரி போல அடர்வாய் முடிகள், முன்கால் மேட்டின் மேல் மினுக் மினுப்போடு கூடிய சதை திரட்சி, செந்தூரம் பூசியது போல குழம்பு கால்கள், பின்தொடையும் வாலும் புஷ்டியாக பூரித்து இருந்தன. அதுவும் சீராக தப்படி போட்டு ஓடியபடி இருந்தது. இயற்கை காரணமில்லாமல் எந்த உயிர்களையும் படைக்கவில்லை. ஒவ்வொரு உயிரின் பின்னாலும் ஒரு சரியான இயக்க காரணம். அடர்ந்த கானகத்தை படைத்த இறைவன் அதன் தளிர்களை சுவைக்க ஆடு, மாடு, மான், குதிரை என்று அவைகளை படைத்தான். அவைகளின் பெருக்கம் ஒரு கட்டுக்குள் வர வேண்டும் என்றே அதை உண்டு வாழும் சிங்கம், புலி போன்ற கொடிய மாமிச பட்சினிகளை படைத்தான். ஒன்றுக்குள் ஒன்று அடங்குவதுதான் இங்கே மோட்சகதி. மாமிச பட்சினிகள் அதிகரித்தால், நாட்டுக்குள் வந்தால் மன்னர்கள் அவைகளை வேட்டையாட வேண்டும். அதே வேளையில் கானகத்தில் நீர்வளம் குன்றிவிட்டது என்பதையும் அவர்கள் உணர வேண்டும். காட்டில் வளம் குறைந்தால் நாட்டிலும் வளம் குறையும். மழை அற்று போகும். மழையற்று போனாலோ எல்லா பிழைகளும் வந்து சேரும். ஒரு எழுத்தில் அதன் கொம்பு சுருண்டு அடங்கினால் மழை, விரிந்து அடங்கினால் பிழை. ஆம், அரசன் பிழையாக தர்மமின்றி ஆட்சி செய்கிறான் என்று பொருள். அவன் ஆட்சியில் தர்ம நியாயங்கள் மதிப்பற்று போய்விட்டன என்று பொருள். அரசனுக்கு அவன் ஆட்சி செய்யும் விதத்தை பற்றிய விமர்சனத்தை தரும் விமர்சன கருவி மாமிச பட்சினிகள். அவைகளை பார்த்தும் அரசன் திருந்தவில்லை என்றால் அந்த மாமிச பட்சினிகள் காட்டில் தங்களுக்கு இரை இல்லை என்று நாட்டில் மனிதர்களையே வேட்டையாட தொடங்கிவிடும். அப்படி மிருக வேட்டையில் தப்பி பிழைக்கும் விலங்குகளில் சாதுவான ஒரு விலங்குதான் குதிரை. ஓடுவதற்கென்றே இறைவனால் படைக்கப்பட்ட விலங்கு. நில்லாமல் ஓடுவது காலம்தான். அதோடு சேர்ந்து ஓடுவதில் குதிரையும் நிகரில்லாதது. காலத்தை வெல்ல நினைப்பவர்கள் இதனாலேயே முதலில் குதிரையை ஓடவிட்டு அதை அடக்கி வெல்ல பார்ப்பார்கள். அதை அடக்கி வென்று விட்டாலோ காலத்தையும் வென்று விடலாம். அந்த வகையில் குதிரை ஒரு முன்னோட்ட ஜீவன். எந்த சுயநலமும் இன்றி இது தன் முதுகில் வீரர்களை தாங்குவதால் இதை வீரகேசரி என்றும் கூறுவார்கள். அப்படி ஒரு இனமாகிய குதிரை மேல் விக்ரமாதித்தனும் ஏறி பயணிக்கும் போது அவனுக்குள் அந்த அற்புதமான ஜீவன் குறித்து பலவிதமான சிந்தனைகள். அதே சமயம் ஒரு உலகை படைத்து அதனுள் இப்படி உயிர்களையும் படைத்து அதை ஒரு நியதிக்குள் இயக்கும் இறைவனை நினைத்து வியப்பும் மேலிட்டது. உஜ்ஜயினியை விட்டு அந்த பைரவ மயானம் உள்ள திசை நோக்கி திரும்பியது அந்த புரவி. அதன் ஓட்டத்திலும் சற்று வேகம் குறைந்து விட்டது போல் தோன்றவே அதை புரிந்து கொண்ட விக்ரமாதித்தன் அதை வழியில் தென்பட்ட ஒரு மரத்தின் அடியில் நிறுத்தினான். பக்கத்திலேயே ஒரு பொய்கை இருந்தது. அதில் குளிர்ந்த நீர். மாலை வேலை வேறு வந்துவிட சற்றே குளிரெடுக்கவும் செய்தது. பொய்கையில் நிறைய அல்லி மொட்டுக்கள். அவை சந்திர ஒளிக்காக காத்து கொண்டிருந்தன. பார்க்கவே வெகு அழகாக இருந்தது. விக்ரமாதித்தனும் களைப்பு தீர
அந்த பொய்கை நீரை அருந்த அதன் அருகில் சென்று குனிந்தான். அப்பொழுது அந்த நீரின் மேலே பரவி கிடக்கும் மரத்தின் கிளை போக்கும் அந்த கிளையில் ஒரு மலைப்பாம்பு பின்னிக் கொண்டிருப்பதும் தெரிந்தது. விக்ரமாதித்தன் குனிந்து நீரை குடிக்கும் போது அந்த பாம்பானது அப்படியே கழுத்து மேல் விழுந்து அவனை வளைத்து பிடித்து அப்படியே தண்ணீருக்குள் விழ வைத்து இருமுனை போராட்டத்தில் உயிர் பிரியும் பொழுது அந்த உடலை விழுங்கிவிட வேண்டும் என்பது அதன் திட்டம் போல தெரிந்தது. நொடியில் மலைப்பாம்பை நீர்படுக்கையில் பார்த்த விக்ரமாதித்தன் அது கிளையில் இருந்து நழுவி தலை நோக்கி விழத் தொடங்கவும் சட்டென்று நிமிர்ந்து விலகி தனது உடைவாளையும் வேகமாக எடுத்து நீரில் பெரிய திவலைகள் எழும் வண்ணம் விழுந்த வேகத்தில் சீற்றலாக பாய்ந்து வரும் அதன் கழுத்தை ஒரே வீச்சாக வீசி வெட்டவும் அந்த பாம்பு இரு துண்டுகளானது. மறு வினாடியே அந்த பொய்கை நீர் முழுவதும் வற்றிவிட பொய்கை நடுவில் ஒரு தேவகுமாரன் மண்டியிட்டு வணங்கிய நிலையில் தென்பட்டான். அவன் மன்னனுக்கு என் வந்தனங்கள் என்றபடியே எழுந்து வந்தான். விக்ரமாதித்தனும் யாரப்பா நீ என்று கேட்க, மன்னா, நான் ஒரு கந்தர்வன், ஒரு சாபத்தாலே மலைப்பாம்பானேன். இந்த பொய்கையையும் உருவாக்கி இதில் நீரருந்த வருகின்றவர்களை வளைத்து பிடித்து உண்டு உயிர் வாழ்ந்து வந்தேன். என்று என்னிடமிருந்து தப்பும் ஒருவன் என்னை கொல்வானோ அந்த நொடியே சாப நிவர்த்தி ஏற்படும் என்பது எனக்கு சொல்லப்பட்ட வாக்கு என்று சொன்ன அந்த கந்தர்வனும், தாங்கள் மகாவிஷ்ணுவின் அம்சம் கொண்டவர், அதனால் தங்களை அவரது வாகனமாகிய பட்சி இனங்களோ அவரது சயனமான பாம்பினமோ எதுவும் செய்திடாது. இதை தாங்கள் அறியவும், அது மட்டுமல்ல, அந்த விஷ்ணுமூர்த்தி கூர்மமாய் வராகமாய் அரிமாவாய் மச்சமாய் கோடாரி தாங்கிய பரசுவாய் குடை பற்றிய வாமனனாய் பற்பல அவதாரங்கள் எடுத்தவர். அந்த அவதார சிறப்புடைய எந்த ஒரு விலங்கும் தங்களை துன்புறுத்தாது. இதையும் தாங்கள் அறிய வேண்டும் என்றான். விக்ரமாதித்தன் முகத்தில் மகிழ்ச்சி ரேகை உடனே அலை புரண்டது. நான் விஷ்ணு அம்சம் என்று எதை வைத்து கூறினாய் என்று கேட்டான். தங்கள் தந்தை ஒரு வேத வித்தகர். ஹரியின் கதை கேட்ட ஒரு நாள் உங்கள் தாயுடன் கூடினார். கூடும்போது ஹரி நினைப்பாகவே இருந்தார். தங்கள் தாயும் ஒரு சிறந்த ஹரியின் பக்தை. நாராயண நாமத்தை எப்பொழுதும் மனதில் உச்சரித்தபடி இருப்பவள். அந்த அதிர்வில் உருவான சுக்கிலம் உங்கள் சுக்கிலம். நீங்களும் பூர்வ ஜன்மத்தில் மிகச்சிறந்த ஹரியின் பக்தர் என்று விக்ரமாதித்தனின் பிறப்பு ரகசியங்களை எல்லாமும் கந்தர்வன் கூற விக்ரமாதித்தனுக்கு சிலிர்ப்பு ஏற்பட்டது. அப்படியானால் நான் அந்த நாராயண பக்தனாக அல்லவா திகழ வேண்டும்? ஆனால் என்னையோ அந்த மாகாளி அல்லவா ஆட்கொண்டிருக்கிறாள் என்றும் எதிர்கேள்வி கேட்டான். அதற்கும் காரணம் உள்ளது அரசே. நாராயணனின் சகோதரி அந்த சக்தி. அவளது அம்சம்தான் காளி தேவி. அவள் தங்களை ஆட்கொள்வதன் மூலம் தன் சகோதரனான விஷ்ணுவையே ஆட்கொள்வதாக கருதுகிறாள். இதற்கு மேலும் காரணங்கள் உண்டு. அவைகளை நீங்கள் காலத்தால் அறிவீர்கள் என்ற அந்த கந்தர்வனிடம் விக்ரமாதித்தனும் உங்களிடம் ஒரு செய்தியை அறிய வேண்டும் என்றான். கந்தர்வனும் அதை நான் அறிவேன் மன்னா என்றான். எப்படி? கந்தவர்களுக்கு பிறர் மனதில் உள்ளதை அறியும் ஆற்றல் சாதாரணமாக உண்டு. தாங்கள் பைரவ மயானம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள். அங்குள்ள முருங்கை மரத்து வேதாளமே தங்கள் இலக்கு, சரிதானே என்று கேட்டான். உண்மைதான். அந்த வேதாளத்தை வசப்படுத்த வேண்டும். அதற்கு முன் அதை பற்றி அறிய விரும்புகிறேன் என்றான். நல்லது மன்னா. அந்த வேதாளம் ஒரு வேதியனின் சாபஸ்வரூபம். ஈசன் இறைவியை வழிபட வேண்டியவர் பள்ளியறையில் இறைவன் இறைவியை எழுந்தருளச் செய்துவிட்டு ஒரு நாள் அயர்ந்து அங்கேயே உறங்கியும் விட்டார். அதே சமயம் இறைவனும் இறைவியும் கைலாயத்தில் கதை பேசிக் கொண்டு இருப்பது அந்த பள்ளியறையிலும் எதிரொலித்தது. அதை உறக்கம் கலைந்து காதால் கேட்ட வேதியர் அதிர்ந்தார். சிவபெருமான் உரைத்த ஒரு புதிர் கதைக்கான விடையை பார்வதி கூறும் முன் தன் மனைவியிடம் கூறி அன்னை பார்வதியையே தான் பின் தள்ளி விட்டதாக அறியாமையில் பேசி வைக்க சிவபிரானுக்கு அதனால் கோபம் உண்டது. பள்ளியறை என்பது அந்தரங்கமான ஒரு இடம், உயிர்கள் உருவாகும் இடம். அங்கே பவித்திரம் காட்ட தவறியதால் உயிர்கள் எருவாகும் இடமாகிய மயானத்தில் வேதாளமாக மாறி திரிய வேண்டும் நீ என்று சிவபிரானும் சபித்தார். இதுதான் அந்த வேதாளத்தின் பின்புலம். அதை வசப்படுத்த வீரத்தை விட விவேகமும் புத்திசாலித்தனமும் தான் அதிகம் வேண்டும். ஆயினும் தாங்கள் விஷ்ணு அம்சமாகையால் உங்களுக்கு வெற்றி உறுதி. அதே சமயம் அந்த வேதாளத்தை அந்த மரத்திலிருந்து வெட்டி வீழ்த்தி உங்கள் தோளில் சுமக்க விடாதபடி துஷ்ட சக்திகள் தடை செய்யும். பொழுது நீங்கள் இந்த இந்திரவாளை பற்றினாலே போதும், அவைகள் அஞ்சி ஓடிவிடும் என்றும் கூறிய கந்தர்வன், உங்களுக்கு உங்களை காட்டுவதே என் நோக்கம். அந்த கடமையும் முடிந்தது. நான் வருகிறேன். அதே சமயம் நீங்கள் எப்பொழுது என்னை மனதுக்குள் நினைத்து
மோகன மகேந்திரா என்று மனதில் அழைத்தாலும் போதும், உங்கள் முன் நான் பிரசன்னமாகி விடுவேன் என்று கூறிவிட்டு மறைந்தான். விக்ரமாதித்தனுக்கும் ஒரு புது தெம்பு தன்னுள் பெருகியது போல இருந்தது. மீண்டும் புரவி மேல் ஏறி அமர்ந்தான். அதே வேளையில் வானிலும் திபு திபுவென்ற மேகத்திரள். மழை பெய்ய போவதற்கான அறிகுறி விக்ரமாதித்தனுக்கு புரிந்துவிட்டது. கூகை ஒன்றும் அலறியது. கோட்டான்களின் சப்தமும் காதை சீண்டியது. மனதுக்குள் அன்னை மகா காளியை நினைத்து கொண்டவன் இந்த முறை அந்த மகா விஷ்ணுவையும் சேர்த்து நினைத்து கொண்டான். புரவியும் விரைய ஆரம்பித்தது. பைரவ மயானம். அங்கங்கே கபாலிகர்களும் காளாமுகர்களும் தெரிந்த வண்ணம் இருந்தனர். சில இடங்களில் பல பைராகிகள் அமர்ந்த நிலையில் உயிரை விட்டிருந்தனர். அவர்களின் மேனி சதைதான் காலத்தால் கவரப்பட்டிருந்தது. ஆனால் அந்த வைராகிகளின் அமர்ந்த நிலையிலான எலும்பு கூடு அப்படியேதான் இருந்தது. அந்த மயானத்தில் 12 எரிமேடைகள் சுற்றிலும் இருக்க அவை அவ்வளவிலும் பிணங்கள் எரிந்து கொண்டிருந்தன. அங்காங்கே அடர்த்தியான கானக மரங்கள், ஆனாலும் எட்டி மரமும் முள் நிறைந்த இலங்கையுமே நிறைய இருந்தது. ஒரு சில புளிய மரங்களும் கூட அங்கே அடர்வாக வளர்ந்திருந்தன. தரையில் அந்த மரக்கூட்டத்தின் நிழல் முழுவதுமாக பரவி கிடந்தது. பிண புகையும் வானம் ஏற மாட்டாதபடி அந்த மரக்கூட்டங்கள் தடுத்து கொண்டிருந்ததால் அந்த மயானம் முழுக்க எங்கு பார்த்தாலும் வெண்புகை படலாம். இதில் அந்த வேதாளம் தொங்கியபடி உள்ள முருங்கை மரம் எங்கே என்றே தெரியவில்லை. புரவியோடு அந்த பைரவ மயானத்திற்கு வெளியே வந்து நின்ற விக்ரமாதித்தன் புரவியை அங்குள்ள ஒரு எட்டி மரத்தின் தண்டு பாகத்தில் இழுத்து கட்டினான். ஓரளவு நிலவின் வெளிச்சம் துணை செய்தது. இருந்தாலும் அது போதுமானதாக இல்லை. உடனேயே விக்ரமாதித்தனுக்கும் ஒரு யுக்தி தோன்றியது. ஒரு தீப்பந்தத்தை தயார் செய்து கொண்டால் என்ன என்பதுதான் அந்த எண்ணம். அருகில் ஒரு புரச மரக்கிளை உடைந்து கிடந்தது. பிணங்களுக்கு உடுத்தியிருந்த கோடி துணிகளும் அங்குமிங்குமாக கிடந்தன. அவைகளை சேகரித்து ஒரு தீப்பந்தம் போல தயார் செய்து கொண்டான். நெருப்புக்காக ஒரு எரிந்து கொண்டிருந்த சிதை அருகே சென்றான். பந்த குச்சியை நீட்டி தீயை பிடித்தவன் அதன் கூடுதல் ஒளியோடு அந்த மயானத்தை பார்த்தான். அவனது உடைவாள் இடுப்பில் தொங்கியபடி கிடந்தது. தீப்பந்தமுடன் அவன் நடக்கும் தோரணையே வீரம் கொண்டதாக தெரிந்தது. பலர் வரையில் மயானம் என்றால் அது ஒரு அச்சமூட்டும் இடம், அருவருப்பான உணர்வுகளை உருவாக்கும் இடமும் கூட. ஆனால் மயானம் போல மனிதனுக்கு பாடம் சொல்லித் தரும் ஒரு கல்வி சாலை உலகிலேயே இல்லை என்பதுதான் நிதர்சனம். தீப்பந்தமுடன் சுற்றி சுற்றி பார்த்தபடி எங்கே அந்த வேதாளம் தொங்கிக் கொண்டிருக்கிறது என்று தேடியபடியே வந்த விக்ரமாதித்தன் அந்த மயானத்தில் ஒரு அரிய காட்சியையும் காணத் தொடங்கினான். பைராகி ஒருவர் சமாதி யோகத்தில் இருந்தார். உடல் முழுக்க மண்ணுக்குள் மூடப்பட்டிருக்க அவரது 2 கரங்கள் மட்டும் மண்ணுக்கு வெளியே பிணைந்து கிடக்க அதன் மேல் ஒரு விளக்கும் எரிந்து கொண்டிருந்தது. விக்ரமாதித்தன் அந்த பைராகியை பார்த்த நொடி ஒரு மெல்லிய அதிர்வு பரவினாலும் இது எந்த வகை யோகம் என்று சிந்தித்தான். குருகுல வாசத்தில் ஆய கலைகள் 64 துளியும் பிசகின்றி கற்று கேட்டு அறிந்திருந்த விக்ரமாதித்தனுக்கு அந்த பைராகியின் சமாதி யோகம் பெரிய வியப்பை அளித்தது. இந்த மனிதர் எதற்காக இங்கே இப்படி இருக்கிறார்? காற்றின்றி இவர் இதயம் எப்படி இயங்க முடியும்? இதனால் யாருக்கு என்ன பயன்? இதை இவர் ஏன் இந்த மயானத்தில் இப்படி ஒரு இருண்ட வேளையில் செய்திட வேண்டும் என்று அவனுக்குள் அதன் காரணமாக அடுக்கடுக்கான கேள்விகள். அதற்கு பதில் தருகிறார் போல அந்த சமாதியோக மனிதரே பேசினார். எப்படி பேசுகிறார் என்றே தெரியவில்லை. குரல் மட்டும் அவன் காதுகளில் வந்து மோதியது. மாவீரனே, யார் நீ என்று கேட்டார். நான் தான் உஜ்ஜயினி மன்னன் விக்ரமாதித்தன் என்றான். ஓ, பேரரசன் விக்ரமாதித்தனா? மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி என்றார். நீங்கள் மகிழ்வது இருக்கட்டும், நீங்கள் யார்? இது என்ன அப்பியாசம் என்று கேட்டான். இது ஒருவித பயிற்சி என்றார். பயிற்சியா? ஆம். எங்கே காற்றடங்கிய தேகங்கள் மண்ணுக்குள் அடங்குமோ அங்கே அச்சமின்றி உயிருள்ள ஒரு தேகத்தையே அதுபோல ஆக்கி மண்ணில் கிடத்தி உயிர் பிணமாக கிடக்கிறேன் என்றார். உயிர் பிணமாகவா? புதிதாக இருக்கிறதே இந்த வார்த்தை என்றான். இந்த மயானத்தில் எல்லாமே புதிதானதுதான் என்றார் அவர். எனக்கு ஏன் என்று விளங்கவில்லையே. தங்கள் பெயர் என்று கேட்டான் விக்ரமாதித்தன். நான் ஒரு பைராகி. சமூக நெறிகளை துறந்துவிட்டு மரநெறிப்படி நடந்து மனித வாழ்வின் ரகசியங்களை அறிந்து கொண்டு நித்திய முக்தி காண விரும்புகிறேன் என்றார். பைராகி என்றால்? பைரவ உபாசகன் என்று பொருள் என்றார் அவர். அறநெறி தெரியும், அது என்ன மரநெறி? அறத்துக்கு எதிரானது என்றார் அவர். அறத்துக்கு எதிரானவை அனைத்தும் பாவ செயல்கள் அல்லவா?
உண்மைதான், பாவமும் முக்திக்கு வேகமாக இட்டுச் செல்லும் என்பது உனக்கு தெரியாதா என்றார் அவர். விசித்திரமான பதிலாக இருக்கிறது. பாவச் செயல்கள் நரகத்திற்குத்தானே உங்களை இட்டுச் செல்லும் என்றான் விக்ரமாதித்தன். அப்படியானால் அசுரர்கள் எல்லோருமே நரகத்தில் அல்லவா கிடக்க வேண்டும்? கருடன் எப்படி விஷ்ணுவிற்கு வாகனமானான்? சூரபதுமன் எப்படி முருகனின் கொடியானான்? மகிஷனும் அன்னை காளியின் கரத்தால் துண்டிக்கப்பட்டு அவளோடு எப்படி கலந்தான்? புதுமையான விளக்கமாக இருக்கிறதே என்று கேட்டான். உண்மையும் அதுதானே. கற்பகோடி ஆண்டு தவம் செய்த போதும் காட்சி தராத இறைவர்கள் தேவர்களை துன்புறுத்தும் போது ஓடி வந்து காட்சி தரவில்லையா? அப்படியானால் இது ஒரு குறுக்கு வழியா? வழி என்பதே இங்கே முக்கியம். குறுக்கு வழியோ நேர்பாதையோ என்பதெல்லாம் பார்ப்பவர் பார்வையை பொறுத்தது. உங்களோடு விடிய விடிய பேசலாம் போல இருக்கிறதே. அறிவுக்கு தீனியாய் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன உம்மிடம் என்றான் விக்ரமாதித்தன். பாராட்டு போதும், நீ எதற்கு இந்த மயானம் வந்தாய்? உங்களைப் போல ஒரு முனிவரின் தேவையை பூர்த்தி செய்யத்தான் என்றான். யார் அது? அவர் பெயர் ஞானசீலன். ஓ, அந்த கபட வேடதாரியா? மன்னிக்க வேண்டும், இப்பொழுது அவர் என் விருந்தினர். என் எதிரில் அவரை பழிக்க வேண்டாம் என்றான். இருக்கலாம், ஆயினும் அவன் ஒரு கபட வேடதாரிதானே. இந்த உலகில் யார்தான் வேடம் போடவில்லை? இங்கே நீங்கள் கூடத்தான் உயிர்ப்பினம் என்னும் வேடம் போட்டிருக்கிறீர்கள் என்றான் விக்ரமாதித்தன். பராக்கிரமசாலியே, உன்னை எச்சரிக்கிறேன். அவன் எதற்கு வந்திருக்கிறான் என்பது உனக்கு தெரியுமா? தெரியும். அவருக்கு என் சிரம் வேண்டும். தெரிந்துமா அவரை விருந்தினர் என்கிறாய்? அது பிறகு அவரை உங்களுக்கு தெரியுமா? தெரியாமலா இவ்வளவு விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன்? நல்லது, நீங்கள் உங்கள் கடமையை செய்யுங்கள். நான் எனது கடமையை செய்ய செல்கிறேன். வேதாளம் பிடிப்பதுதானே உன் கடமை? ஆம், அது அவ்வளவு சுலபம் அல்லவே. இந்த விக்ரமாதித்தனும் சாமானியன் அல்ல. உன்னிடம் தெரிவது தன்னம்பிக்கையா இல்லை தலைகணமா என்பது எனக்கு தெரியவில்லையே என்றார் அவர். அதனால்தான் இப்படி மண்ணுக்குள் புதைந்து கொண்டு அற்ப தந்திரங்கள் மூலம் எதையாவது செய்ய ஆசைப்படுகிறீர்களா? இது அற்ப தந்திரம் அல்ல, அற்புத யோகம். மூச்சை அடக்குவது ஒரு யோகம்தான். ஆனால் அற்புத யோகம் என்று சொல்லாதீர்கள். இல்லை, இது அற்புத யோகம்தான். யோகம் பற்றி உனக்கு என்ன தெரியும் விக்ரமாதித்தா? எது கலப்படமில்லாத சந்தோஷத்தை தருகிறதோ அது யோகம். உதாரணமாக, பிறருக்கு உதவுவது, தடாகத்தில் நீராடுவது, இயற்கையை ரசிப்பது, இவைகளால் உருவாகும் மகிழ்வானது தவறான பின் விளைவுகளை தராது. ஆனால் மது, மாமிசம், மங்கையர் புணர்ச்சி அனைத்தும் அந்த நொடிக்கு மகிழ்ச்சி தந்து பின்னர் வேதனையை துணைக்கு அழைத்து வருபவை. மோசமான பின் விளைவுகளை தராத மகிழ்ச்சிகள் அவ்வளவும் யோகமே என்றான். விக்ரமாதித்தன் பதிலால் ஒரு வினாடி விக்கித்து போனார் அந்த உயிர் பிணமாக கிடக்கும் பைராகி. நல்லது, நான் வருகிறேன் என்று தொடர்ந்து நடக்கத் தொடங்கினான் விக்ரமாதித்தன். நில்! அவரே தன் கரத்தால் அவன் கால்களை விலங்கு போல் கவ்வி பிடித்து நிறுத்தினார். அதே சமயம் குளறி பேய் ஒன்று ஒரு விசித்திரமான சப்தங்களை உருவாக்கியபடி அங்கே பிரசன்னமாக தொடங்கியது. அன்று 10வது நாள் காலை 8 மணிக்கெல்லாம் அண்ணா நாராயணன் தேவராஜன் வீட்டிற்கு வந்துவிட்டார். வாங்கண்ணா, உங்களுக்கும் நான் அண்ணாவாயிட்டேனா? கூடாதோ? சேச்சே, தாராளமாக கூப்பிடுங்கள். அண்ணான்னு சொல்லும் போது இடைவெளி குறைஞ்சி போயிடுது, ஒரு அந்யோன்யம் உருவாகுதில்ல என்றபடியே தேவராஜன் எதிரில் அமர்ந்தார். அதனால மட்டும் இல்ல, நிஜமாலுமே எனக்கு நீங்க அண்ணாவாக இருக்க கூடாதான்னு நான் இப்ப யோசிக்கிறேன். எல்லாம் நினைக்கிறதுல தானே இருக்கு. இந்த நிமிஷம் நான் உங்க நிஜ அண்ணன்னே வைங்க. இன்னைக்கு எத்தனையாவது நாள் தெரியும் தானே? என்னை விட நீங்க தான் துடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. 3வது காண்டத்துல வந்த தகவல் படி விக்ரமனுக்கும் அந்த நந்தன் பைராகிக்குமான 10 நாள் காலகட்டம், அதாவது எந்த பிரச்சனையும் ஏற்படாத 10 நாள் காலம் இது, சரிதானே? இந்த 10 நாள்ல எதுவும் ஏற்படலைங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஒரு முழு நாள் இருக்கே. அது சரி, இந்த நாட்கள்ல விக்ரமன் அந்த நந்தன் பைராகியோட அடிமுடி எதையாவது கண்டுபிடிச்சானா? அந்த ஆள் ஒரு சித்தன்கிறது ப்ரூஃப் ஆயிடுச்சு. அவன் தானா வந்து சந்திக்கிறதா சொல்லி இருக்கான். அது மட்டும்தான் பாக்கி. விக்ரமன் என்ன நினைக்கிறான்? அவன் இந்த நொடி வரை தான் விக்ரமாதித்தன் அப்படிங்கிறத ஒப்புக்க தயாரா இல்ல அண்ணா. இவ்வளவுக்கும் பிறகுமா? ஆமா, ஏன் திட்டமிட்ட மனித செயல்களாய் இருக்கக்கூடாதுன்னு சந்தேகப்படுறான். ஓ, அப்படியா? ஆனா பட்டாபி எப்படி இல்ல, தன்னை பட்டியா உணர தொடங்கிட்டான். நீங்க எழுதின கட்டுரைக்கு பயங்கர ரிசப்ஷன் போல இருக்கே.
ஆமா அண்ணா, அதே சமயம் விக்ரமனை கடத்தவும் சிலர் தயாராயிட்டாங்க. கடத்துறதுக்கா? கடத்தி என்ன பண்ண போறாங்க? தெரியல. என் எண்ணம் எல்லாம் இப்ப வேற. என்ன? முதல்ல அன்றைய விக்ரமாதித்தனோட முழு கதையையும் நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். எதுக்கு? அப்பதான் அடுத்து விக்ரமன் வாழ்க்கை எந்த திசையில எப்படி செல்லுங்கிறத அனுமானிக்க முடியும். ஒரு விதத்துல அதுவும் சரிதான். நீங்க கவலையே பட வேண்டாம். எனக்கே முழு விக்ரமன் கதையும் தெரியும். நிஜமாவா? நான் அந்த காலத்திலேயே பெரிய எழுத்து விக்ரமாதித்தன் கதைகள்ங்கிற புத்தகம் படிச்சவன். அதுக்கும் மேலா கல்கத்தாவில இருக்கிற காளி கோயில் பட்டர் ஒருவர் மூலமாகவும் விக்ரமாதித்தன் பற்றிய உபன்யாசம் கேட்டவன். ராமாயணம் மகாபாரதம் மாதிரி விக்ரமாதித்தன் கதைய உபன்யாசமா சொல்வாங்களா? ஆமா, கல்கத்தாவில இப்பவும் நவராத்திரி காலத்துல சில இடங்கள்ல 9 நாள் ராத்திரியும் விடிய விடிய விக்ரமாதித்தன் கதை சொல்லுவாங்க. அதை கேட்க கூட்டம் அலைமோதும். என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம் அண்ணா? விக்ரமாதித்தன் சார்பா போஜராஜன் வாங்கி இருக்கிற ஒரு வரம் தான் காரணம். அது என்ன வரம்? போஜராஜன்கிறவர் யார்? விக்ரமாதித்தன் விஷ்ணு அம்சமானவன், அதாவது காக்கும் அம்சம். போஜராஜன் பற்றி பிறகு சொல்றேனே. ஓ, விஷ்ணு காக்கும் கடவுள்ங்கிற அர்த்தத்துல சொல்றீங்களா? ஆமா, இந்த உலகத்துல 3 வகை தொழிலை செய்யற தேவர்கள்ல விஷ்ணுவோட பணி முக்கியமானவைகளை காப்பாற்றுவது. வேதங்களை காப்பாற்றியது அவர்தான். ஹிரண்யன் கிட்ட இருந்து பிரகலாதனை காப்பாற்றியவர். பாண்டவர்களை காப்பாத்தினவர். தர்ம வாழ்க்கை வாழ்ந்து ராமனா அறநெறிகளை காப்பாத்தினவர். மகாபலியோட கர்வத்தை அழிச்சு ராஜ தர்மத்தை காப்பாற்றினவர்னு விஷ்ணு அம்சத்தோட எல்லைகள் ரொம்ப பெருசு. வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ணா. அவரது அம்சமா பிறந்ததாலதான் 2000 ஆண்டு காலம் விக்ரமாதித்தன் இந்த பூமண்டலத்தை தர்ம ராஜ்யமா ஆக்கி ஆள முடிஞ்சது. அதனால அப்படிப்பட்டவன் கதைய கேட்டா கேக்குறவங்க வாழ்க்கையில எல்லா இன்பமும் ஏற்படும், செல்வங்களும் பெருகுங்கிறது தான் அந்த வரம். ஓ, இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு விஷயம் இருக்கா? ஆமா, விக்ரமாதித்தன் பற்றி நினைக்க தொடங்கிட்டாலே போதும், வெற்றி வர ஆரம்பிச்சிடும். அந்த பெயரே ஒரு மந்திரம். அவன் கதையை சொல்றவங்க, அச்சுல வெளியிடுறவங்க, அதை படிக்கிறவங்க, கேக்குறவங்க யாரா இருந்தாலும் எல்லா நலமும் பெற்று வாழ்வாங்க. இது நம்பிக்கையா இல்ல சத்தியமான நிஜம். எனக்கு தெரிஞ்சு விக்ரமன்கிற பேர் கொண்டவங்க, கதை கேட்டவங்க, அவன் நினைப்புல மெய் மறந்தவங்கன்னு யாரும் வாழ்க்கையில கீழே போகல, மேல மேல உயர்ந்திருக்காங்க. அது எப்படி அண்ணா? ஒரு கதை கேட்கறதால எப்படி இப்படி மாற்றங்கள் எல்லாம் நிகழ முடியும்? அங்கதான் சூட்சமம் இருக்கு. விக்ரமாதித்தன் கதை மட்டும் இல்ல, சுந்தரகாண்டம் படிச்சாலும் சுபிட்சம் உண்டாகும். அது தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கேன். இதையெல்லாம் ஒரு மிகைப்படுத்தப்பட்ட நம்பிக்கையாத்தான் என்னால பார்க்க முடியுது. விஞ்ஞான உலகத்துல வாழ்றதால வர்ற கோளாறு இது. ஆனா விஞ்ஞானிகளோ இப்படிப்பட்ட நம்பிக்கைகளே கோளாறுங்கிறாங்களே. இது அவங்க குத்தம் இல்ல தேவராஜன், நம்ம குத்தம். அதாவது நம்முடைய முன்னோர் செய்த குற்றம். எப்படி? நம்முடைய பெருமை நமக்கே தெரியறதில்ல. ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கு பின்னாலேயும் ஒரு சரியான காரணம் இருக்கு. உதாரணமா, வாசல்ல மாக்கோலம் போடுறமே, அதை பத்தி மட்டும் கொஞ்சம் விளக்கமா சொல்றேன். அவசரப்பட்டு முட்டாள்தனம்னு மட்டும் சொல்லிட வேண்டாம். சொல்லுங்கண்ணா. மனித வாழ்க்கையில ஒப்பற்ற ஒரு செயல் தர்ம செயல். மாக்கோலம் போடும்போது 1000 உயிருக்கு அன்னம் கொடுத்த புண்ணியம் வந்து சேருதுன்னா நம்புவீங்களா? அது எப்படி? ஆயிரக்கணக்கான எறும்புகளுக்கு அது உணவாகுது. எறும்புகள் இருக்கிற இடத்துல ஈரம் இருக்கும், ஈரம் இருக்கிற இடத்துல தரித்திரம் இருக்காது, செழிப்பு இருக்கும். அது மட்டும் இல்ல, பெரிய அளவுல விஷ ஜந்துக்கள் இருக்காது. தொட்டு தொட்டு இப்படி ஒரு தொடர்பு போய்கிட்டே இருக்கு. சரி, மாக்கோலம்ங்கிறது ஒரு வித தர்மம். வேற என்ன விசேஷம்? கோலம்ங்கிறது என்ன? ஒரு கலை அம்சம். கலை அம்சம்தான் சரியா புள்ளி வச்சு முறையா போட்டா அதுவே கலைஞ்சு போனா கந்தர் கோலம் இல்லையா? வெரி இன்ட்ரெஸ்டிங். ஒரு பெண், குடும்பத்தை நடத்துற பெண், அதிகாலையில குளிச்சு முட்டி மடங்க அமர்ந்து முதுகு வளைய கோலம் போடுறது ஒரு வித ஆசன பயிற்சி. காலை காத்துல ஜீவ வாயுக்கள் அதிகம் உண்டு. அது அவங்க கோலம் போடும் போது உள்ள போகுது. உடம்புக்கு இதனால ஆரோக்கியம் ஒரு பக்கம்னா, மனசு புள்ளிகளை மையமா வச்சு கட்டங்களை உருவாக்கி கோலத்தை படைக்குது. பொறுமையா திட்டம் போட்டு ஒரு கணக்கோட எதை செய்தாலும் முடிவில கோலம் போல ஒரு அழகான விஷயமாத்தான் அது அமையுங்கிறது கோலம் சொல்ற செய்தி. ஃபென்டாஸ்டிக். ஒரு கோலத்துக்கே ஃபென்டாஸ்டிக்னா இந்த மாதிரி 1000 விஷயம் இருக்கே நம்ம கிட்ட. நீங்க ஏன் என் பத்திரிகையில ஒரு கட்டுரை தொடர் எழுதக்கூடாது? நாம எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போயிட்டோம்னு நினைக்கிறேன் என்றார் அண்ணா.
ஆமா, கதை கேட்டா எப்படி நல்லதுன்னு கேட்டேன். அது எங்கெங்கேயோ திரும்பிடுச்சு. சரி, சுருக்கமா விஷயத்துக்கு வர்றேன். கதைங்கிறது என்ன? நடந்த அல்லது கற்பனையான ஒரு சம்பவம். அது மனசுல பாதிப்புகளை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா? நிச்சயமா. இப்பவும் நல்ல தங்கால் கதை கேட்டு அலறவங்க உண்டு. தெனாலிராமன் கதை கேட்டு சிரிக்கிறவங்களும் உண்டே. அந்த தாக்கத்துலதான் இருக்கு சூட்சமமே. எப்படின்னா, மனசுக்கு கலை அம்சங்களை தூண்டிவிட்டா போதும், அது கனவு காண தொடங்கிடும். அப்படியே சஞ்சாரம் செய்யும், தன்னையே மறந்துடுவாங்க. சுந்தரகாண்டம் படிக்கும்போது சீதைப்பட்ட துயரமும் அனுமானோட வீரமும் தான் மனசை ஆக்கிரமிக்கும். உண்மைதான்னா? நம்ம விதிப்பாடுகள்ல வர்ற துன்பங்களுக்கெல்லாம் துன்பமான விஷயம்தான் அந்த கடவுளின் வடிவமான சீதை அனுபவிச்ச துன்பமும். உண்மைதான் அண்ணா. பிறர் துன்பம் கண்டு மனம் இறங்கணுங்கிறது பெரியவங்க சொல்ற ஒண்ணுதானே? ஆமா, கருணைன்னு ஒண்ணு நமக்குள்ள இருந்தா தானே நாம பிறர் துன்பம் கண்டு மனம் இறங்குவோம். நிச்சயமா. சுந்தரகாண்டம் படிக்கும்போது இப்படி மனம் இறங்குறதும் அந்த சம்பவங்களை நினைச்சு மனசு படபடக்கிறதும் நிகழும். அந்த நெகிழ்வான வேதனை நம்ம கர்ம கணக்குல நாம அனுபவிக்க வேண்டிய அதே அளவு துன்பங்களுக்கு ஈடா எடுத்துக்கப்படுது. ஓ, இப்படி போகுதா விஷயம்? இந்து தர்மப்படி வினைகள் யாரையும் விடாது. அது ஈஸ்வரனையே பிச்சை எடுக்க வச்ச சக்தி படைச்சது. ஆமா, அதனால நாம எப்படிப்பட்ட நல்வினை தீவினைகள் செஞ்சவங்கன்னு நமக்கு தெரியாது. அதுக்கு உரிய நன்மை தீமைய அனுபவிக்காம நம்ம உயிரும் பிரியாது. அதனால இந்த மாதிரி கதைகள் கேட்கும் போது ஏற்படும் வலியும் சந்தோஷமும் அதுக்காக வரவு வைக்கப்படுதுங்கிறீங்களா? கரெக்ட். ஒவ்வொரு மனுஷனையும் கவனிச்சு எவன் கணக்கு கேட்கறான் கேட்கலைன்னு பார்த்து பலாபலன்களை தர்றதுங்கிறது எவ்வளவு கஷ்டமான காரியம். இந்த கடவுள் எதுக்கு இப்படியெல்லாம் செய்யணும்? எல்லாரையும் படைக்கும் போதே நல்ல விதமா படைச்சிட்டா ஒரு பிரச்சனையும் இருக்காது தானே? அவ்வளவுதான். எல்லாரும் நல்லவங்களா இருக்கிற ஒரு உலகத்தை நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிடும். எப்படின்னா, மேல சொர்க்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் நல்லவங்க தானே, அப்ப அந்த உலகத்துல அவங்களுக்கெல்லாம் பைத்தியமா பிடிச்சிருக்கு. இப்ப சொர்க்கம் நரகம் பத்தி பிறகு பேசுவோம். பூமியில இப்ப வாழ்ற வாழ்க்கைக்கு வாங்க. கடவுள் ஒண்ணும் தனித்தனியா ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு நோட்டு போட்டு அவங்கள கவனிச்சுக்கிட்டு இருந்து அவங்க செய்யறதையெல்லாம் எழுதுறது கிடையாது. அதுக்காக கடவுள் நம்மளை எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காருங்கிறதுலயும் எந்த மாற்றமும் இல்லை. குழப்பமா இருக்கேன்னா? ஒரு குழப்பமும் இல்லை. உங்களுக்குள்ள உங்களுக்கே தெரியாம ஒருத்தர் இருக்காரு, அவர்தான் கடவுள். நீங்க இந்த உலகத்துல இருக்கிற 600 கோடி பேரையும் ஏமாத்தி உங்களை நல்லவன் உத்தமன்னு சொல்ல வச்சிடலாம். கொஞ்சம் பணம், கொஞ்சம் அதிகாரம், நடிப்புன்னு அதுக்கு விலை கொடுத்துட்டா போதும். ஆனா உண்மையா நீங்க நல்லவனா இல்லாத பட்சத்துல உங்க மனசாட்சி மட்டும் உங்களை ஒத்துக்கவே ஒத்துக்காது. இதத்தான் தன்னெஞ்சறிவது பொய்யற்கன்னு வள்ளுவரும் சொன்னாரு. சூப்பர்ண்ணா. அந்த தன்னெஞ்சில தானே உங்க பாவ புண்ணியங்கள் என்னமா பதிவாகி இருக்கு, கேசட்ல ஒலிய பதிச்சு வச்சிருக்கிற மாதிரி. எக்ஸாக்ட்லி அண்ணா. அந்த தன்னெஞ்சு தானே சுந்தரகாண்டத்தையும் விக்ரமாதித்தன் கதையையும் கேட்கும் போது நெகிழுது, பரவசப்படுது. ஓ, இப்ப புரியுது. அந்த பாவ பதிவுகளை இந்த புண்ணிய பதிவுகள் அழிச்சு சீராக்குது, அப்படித்தானே? இப்ப புரியுதா? மந்திரம் ஏன் சொல்றோம், அர்ச்சனை ஏன் செய்யறோம், கதை ஏன் கேட்கிறோம்னெல்லாம். இதனாலதான் கற்றலில் கேட்டல் நன்றுன்னு சொன்னாங்களா? தப்பு. கற்றலில் கேட்டல் அல்ல, கற்றலில் கேட்டல் நன்று. அதாவது உலகத்தில் எல்லாமே ஒரு விதத்துல கல்விதான். ஒவ்வொரு நாளும் பொழுதும் புதுசு புதுசா பாடம் படிச்சுக்கிட்டு தானே இருக்கோம். அதுல கேட்டல்ங்கிறது விசேஷமான நன்மை செய்யக்கூடியதுங்கிறது உட்பொருள். ஓ, எவ்வளவு சூட்சமமான விஷயங்கள்லாம் இருக்கு. இப்பெல்லாம் புரியுது விக்ரமாதித்தனை ஏன் தேடுறாங்கன்னு. ஆமா, விக்ரமாதித்தன் மதிப்பு தெரிஞ்ச உங்களுக்கு அவன் மகா செல்வம். அவன் இருக்கிற இடம் செழிக்கும், தொடரதெல்லாம் விளங்கும். நாம அவரை பத்திரமா காப்பாத்தி ஆகணும் அண்ணா. தப்பா சொல்றீங்க தேவராஜன். அவன்தான் இந்த இந்தியாவையே காப்பாத்த போறான். எப்படின்னு தான் சொல்லுங்களே. அதுக்கு பதிலா விக்ரமாதித்தன் கதையில இருந்தே சொல்றேன். விக்ரமாதித்தன் ஒரு வேத பிராமணனுக்கும் அரசன் மகளுக்கும் பிறந்தவன். பிறப்புலையே திரு உடையவன். பிறக்கும் போதே அவனுக்கு 4 வகை வர்ணத்திலையும் சகோதரர்கள் இருந்தாங்க. தன் புத்திசாலித்தனத்தால இந்திரனோட ரத்தன சிம்மாசனத்தையே அடைஞ்சான். அந்த சிம்மாசனத்துக்கு 32 படிகள். அந்த படிகள்ல 32 பதுமைகள். அந்த 32 பேரும் அந்த சிவசக்தியான பார்வதியோட தோழிகள். 32 பேரும் ஒரே தோற்றம் உடையவங்களும் கூட. அவர்கள் சிவபிரான பார்த்து ஆசையா சிரிச்சு மோகிச்ச காரணத்தால பதுமையானதா சொல்லுவாங்க. அந்த பதுமைகளை மிதிச்சுதான் சிம்மாசனம் ஏற முடியும்.
அப்படி மிதிச்ச செயல் காரணமாத்தான் 32 பிறப்பு விக்ரமாதித்தன் எடுக்கணுங்கிற ஒரு நிலை ஏற்பட்டுச்சு. அப்படி அவன் எடுக்கிற ஒவ்வொரு பிறப்பிலையும் அந்த பதுமைகளும் பிறவி எடுக்கும். அவைகளை அவன் திருமணம் செய்து தாயாக்கி மிதிச்ச வயத்துல ஒரு குழந்தைய கொடுத்து சாப நிவர்த்தி அடையணுங்கிறது ஒரு திட்டம். ஓ, அப்படின்னா இப்ப அந்த பதுமைகள்ல ஒன்னும் பிறந்திருக்கா? நிச்சயம். இவ்வளவு தூரம் சங்கிலி தொடர் போல எல்லாம் சரியா நடந்திருக்கும் போது அதுதானா நடக்காது? அவர் தன்னையே உணராதப்ப இந்த பதுமையோட பிறப்பையா உணர போறார்? விக்ரமன் தன்னை உணரவும் ஒரு சரியான நேரம் வரும் ராஜன். விக்ரமாதித்தன் கதை அவ்வளவுதானா, இல்ல இன்னும் இருக்கா? கடல்ல ஒரு துளி அளவு எவ்வளவு, அவ்வளவுதான் நான் சொல்லி இருக்கிறதும். நிறைய இருக்கு தேவராஜன். நாம வள்ளுவக்குடிக்கு போகும்போது விவரமா சொல்றேன். எப்படியும் நாளைக்கு கிளம்ப வேண்டி இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்குள்ள விக்ரமன் விஷயம் ஒரு பெரிய தாக்கத்தையே உருவாக்கிடுச்சான்னா நிஜமா அவர் என் பத்திரிகையில வேலை செய்ய நான் கொடுத்து வச்சிருக்கணும். உண்மைதான். அதே சமயம் விக்ரமாதித்தன் ரத்ன சிம்மாசனம் ஏறி போய் சந்திச்ச முதல் சிக்கலே மாயாவி ஞானசீலன் சிக்கல் தான். இங்க விக்ரமன் சந்திச்சிருக்கிறதும் அதுதான். அதனால என்ன, அந்த மாயாவிய விக்ரமாதித்தன் வெற்றி கொண்ட மாதிரி நம்ம விக்ரமனும் இந்த நந்தன் பைராகிய வெற்றி கொள்ள மாட்டானா? அதுல நுட்பமான ஒரு விஷயமும் இருக்கு. என்ன அது? அந்த மாயாவியாலதான் விக்ரமாதித்தனுக்கு ஒரு வேதாளம் வசப்பட்டது. இங்க இப்ப அந்த வேதாளம் மாதிரி யார் வரப்போறாங்கன்னு தெரியல. வேதாளமா? வாயை பிளந்தார் தேவராஜன். ஆமா, விக்ரமாதித்தன் புகழுக்கு பிரதானமே வேதாளமும் அந்த வேதாளம் சொன்ன கதைகளும் தானே. கேள்விப்பட்டிருக்கேன். யாராலும் பதில் சொல்ல முடியாத புதிர் கதைகளை தானே சொல்றீங்க. ஆனா அவைகளுக்கு விக்ரமாதித்தன் பதில் சொன்னானே. அப்படின்னா இப்பவும் அப்படியெல்லாம் பதில் சொல்ற ஒரு நிலை வருமா? கதைப்படி எல்லாம் நடக்கிறத பார்க்கும்போது அதுவும் நடந்தாகணும் தேவராஜன். முதல்ல வேதாளம் யாருன்னு தெரியலையே. அந்த காலத்துல சுடுகாடும் வேதாளமும் ரொம்ப சரி. இப்ப எப்படி? பொறுத்திருந்து பாப்போம். வழிகாட்டத்தான் வள்ளுவக்குடி தில்லை நாயக வள்ளுவர் வேற சுவடிகளோட தயாரா இருக்காரே. அப்ப நம்ம முன்னால அதி பரபரப்பான ஒரு காலகட்டம் இருக்கு. அதுல சந்தேகமே வேண்டாம். கடைசியா ஒரு கேள்வி. அந்த 32வது பதுமை பத்தி சொன்னீங்களே, அதோட பேரு? ஞான பிரகாசவல்லி. இந்த ஜென்மத்திலையும் அதே பேர் தான் இருக்குமா? இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போமே. அண்ணா சொன்னதையெல்லாம் கேட்டதில் தேவராஜன் பிரமிப்பு, சிலிர்ப்பு, குழப்பம் என்று எல்லாவித உணர்ச்சிகளுக்கும் ஆளாகி இருந்தார். அதே சமயம் அரிய பல உண்மைகளை தெரிந்து கொண்ட தெளிவும் அவர் முகத்தில் பிரகாசித்தது. தன் காலை பிடித்து இழுத்து நிறுத்திய அந்த பைராகியின் பிடியிலிருந்தும் உதறிக்கொண்டு நடக்க பார்த்தான் விக்ரமாதித்தன். எதிரிலோ குரளிப்பேய் ஒன்றின் அட்டகாச கூச்சல். விக்ரமன் அடுத்த நொடி தன் உடைவாளை பற்றினான், உருவினான். காலை சுற்றி இழுத்த அந்த பைராகியின் கையை நோக்கி ஒரே வெட்டு, அவ்வளவுதான். அந்த கையிரண்டும் மாயமாகி அங்கே ஒரு உடல் புதைந்து கிடந்த தடயமே இல்லை. எதிரில் கூக்குரலிட்ட குரளிப்பேயும் ஓடி ஒளிந்து கொண்டு விட்டிருந்தது. அப்பொழுதுதான் விக்ரமாதித்யனுக்கே ஒரு உண்மை விளங்கியது. அதுவரை பைராகி என்று சொல்லிக்கொண்டு தன்னுடன் பேசி தன்னை வம்புக்கு இழுத்தது ஒரு ஆத்மகத்தியான, தன்னையே பலியாக கொடுத்து கொண்ட ஒரு பைராகி என்று. அந்த பைரவ மயானத்தில் சில சித்திகளை கேட்டு வந்து அந்த பைராகி போல உயிரை விட்டவர்கள் பலர் என்பதும் விக்ரமாதித்தனுக்கு புரிந்து போயிற்று. அவரும் கூட தானே தன்னை பலி கொடுத்து கொண்டாரா, இல்லை இங்குள்ள பேய்கள் ஏதாவது அவரை தங்களுக்கு துணையாக அழைத்து கொள்ள வேண்டி அவரது உடம்பின் நாடிகளை கவ்வி அவரை ஆக்கிரமித்து கொன்று போட்டதா என்பது தெரியவில்லை. விக்ரமாதித்தனும் இடது கரத்தில் தீப்பந்தம் தாங்கி வலது கரத்தில் வாளுடன் தொடர்ந்து அந்த மயானத்தில் நடந்தான். ஆங்காங்கே சில மனித உடம்புகள் சிரமில்லாமல் கிடந்தன. எல்லாமே குறுக்கு வழி செயல்பாடுகள். உலகில் எவ்வளவோ உயிரினங்கள் உலகையும் உயிரினத்தையும் பற்றி புரிந்து கொண்டு தான் யார், எங்கிருந்து வந்தோம், எப்படி வந்தோம் என்பது வரை இனம் கண்டு கொள்ளும் அறிவாற்றல் உடையவனாக இருக்கிறான். அதில் கூட குரூரமாகி மனிதனுக்கு மனிதன் ஆட்டி படைக்க விரும்பி மாந்திரீக யந்திர தந்திர மந்திரங்கள் கற்றுக்கொண்டு அவைகளில் சென்று விடுகிறான். இதோ அதன் எதிரொலிகள் தான் இவை. கடவுள் அவனுக்கு மனதை கொடுத்தது மிகப்பெரிய பிழை. அதில்தான் எவ்வளவு பேராசை. இல்லாவிட்டால் இப்படி தப்பான மார்க்கங்களில் சென்று பலிகள் கொடுப்பதும் சக்திகளை அடைய நினைப்பதும் நடக்குமா? விக்ரமாதித்தன் மனதில் விசாரம் பொங்கி வழிந்தது. வேதாளத்துடன் நாடு திரும்பிய நொடி இப்படிப்பட்ட மந்திர தந்திரங்களுக்கும் அதன் காரணமாய் நிகழும் பலி வேதனைகளுக்கும்
ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்றும் தீர்மானித்துக் கொண்டான். அப்பொழுது அவன் எதிரில் கொடிய காட்டுப்புலி ஒன்றும் செந்நிற ஓநாய் ஒன்றும் ஓடிச் சென்றன. அதில் புலி அவனை சற்று தொலைவில் நின்று வெறித்து பார்த்தது. அதன் கண்களில் பசித்தி. அதற்கு இறந்துவிட்ட மனித சடலங்களில் நாட்டமில்லை. அது உயிருள்ள மனித சரீரமோ இல்லை மிருக சரீரமோதான் தனக்கு தேவை என்கிறார் போல அவனை பார்த்தது. விக்ரமாதித்தனுக்கும் அதன் பார்வைக்கான பொருள் விளங்கிவிட்டது. ஒரு கையில் திகுதிகுவென்று எரியும் தீப்பந்தமுடன் மறு கையில் மீண்டும் வாளை பற்றினான். அதை விசையுடன் உருவிய நொடி மின்னல் போல் ஒரு ஒளிக்கீற்று உருவானது. அவ்வளவுதான். அருகில் இருந்த காய்ந்த சருகு போன்ற புதர் பற்றி கொண்டது. திகு திகுவென்று தீயானது அந்த மயானம் முழுக்க பற்றி கொள்ள தொடங்கியது. அந்த திடீர் வெப்பத்தால் ஒளிந்து கொண்டிருந்த காட்டு பூனைகளும் நாய்களும் ஓநாய்களும் ஆங்காங்கே இருந்து வெளியேறி ஓட ஆரம்பித்தன. விக்ரமாதித்தனுக்கு ஒரு வினாடி தான் விவேகமில்லாமல் செயல்பட்டு விட்டோமோ என்று கூட தோன்றியது. இந்த இக்கட்டில் இருந்து எப்படி தப்பிப்பது என்றும் விளங்காத நிலையில் தடாகத்தில் சந்தித்த அந்த கந்தர்வனான மோகன மகேந்திரன் நினைவு வந்தது. அவனை நினைத்த மாத்திரத்தில் அந்த மயானத்தின் மேல் மட்டும் எங்கிருந்தோ மேகங்கள் திரண்டு வர மழையானது பெய்ய ஆரம்பித்தது. அப்படியே அத்தனை நெருப்பும் அணைய தொடங்கிட அந்த கந்தர்வனும் கண்முன் தோன்றி, அச்சம் வேண்டாம் பராக்கிரமசாலியே, இனி இந்த மயானத்தில் உங்களுக்கு எந்த உர்பாதமும் நேராது. நீங்கள் தேடி வந்த அந்த முருங்கை மர வேதாளமும் அதோ என்ற அந்த முருங்கை மரம் இருக்கும் திசையை காட்டிவிட்டு மாயமாய் மறைந்தான். திடீரென்று பெய்த பெருமழையால் அந்த மயான வெளி முழுக்க ஒரே வெள்ளப்பெருக்கு. தீப்பந்தமும் அணைந்து விட்டிருந்தது. அதை உற்று பார்த்த நொடி ஒரு மின்னல் கீற்று வானிலிருந்து வந்து அதன் நுனியை தொற்றிக் கொள்ள மழுக்கென்று தீயும் பற்றி கொண்டது. திரும்பவும் நடக்க தொடங்கினான் விக்ரமாதித்தன். கால்களில் புதிய மலையின் வெள்ள நீர் ஓட்டம். சில நச்சரவங்கள் கூட விக்ரமாதித்தன் காலை வளைத்துக் கொண்டு அவன் மேல் கொடி போல் பற்றி ஏற பார்த்தன. அவைகளை ஒரு புழுவை உருவி போடுவது போல போட்டபடி நடந்து அந்த முருங்கை மரத்தை நெருங்கினான். பெயருக்குத்தான் முருங்கை மரம். அதில் துளி கூட இலையோ தலையோ இல்லை. கிளைகளும் அகோரமாய் நீண்டிருந்தன. அதில் ஒரு பருத்த கிளையில் ஒரு மனிதனின் பிரேதம் தூக்கில் தொங்கவிடப்பட்டது போல தொங்கிக் கொண்டிருந்தது. அந்த பிரேதத்து உடலில்தான் வேதாளம் வாழ்ந்து கொண்டிருந்தது. உயிருள்ள உடம்பில் அது வாழ அருகதையற்றதால் இயக்கமில்லாத பிரேத உடம்புக்குள் அது வாழ வேண்டிய கட்டாயம். அது எப்படி வாழ முடியும் என்றால் அதில்தான் நிறைய சூட்சமங்கள் உள்ளன. அதுவும் கூட முருங்கை மரத்தின் கீழ் வந்து நிற்கும் விக்ரமாதித்தனை பார்த்தது. தொங்கிக் கொண்டிருந்த பிரேதத்தின் கண்கள் மட்டும் மழுக்கென்று ஒரு வினாடி திறந்து பார்த்துவிட்டு திரும்ப மூடிக்கொண்டன. அந்த பிரேதமும் மெல்லியதாக அப்போது வீச தொடங்கிய காற்றில் ஆட ஆரம்பித்தது. ஒரு விதமான சிரிப்பு சத்தமும் அழுகுரலும் திபு திபுவென்று யாரோ ஓடுவது போலெல்லாமும் விக்ரமாதித்தன் காதில் அரவங்கள் கேட்டன. பஞ்சபூதத்தால் ஆனது இந்த சரீரம். இதை இறந்துவிட்ட நிலையில் மண்ணில் புதைக்கும் போது மக்கி மண்ணாகிறது. அது தீயில் எரித்தாலோ சாம்பலாகி காற்றில் கலந்து விடுகிறது. மண்ணோடு மண்ணாக கலந்தால் ஒரு நிலை, எரிந்து சாம்பலானாலோ அதற்கு காரணமான சூரிய மண்டலத்தை நோக்கி சென்று விடுகிற வேறு ஒரு நிலை. இருவித தேகங்களும் அந்த மயானத்தில் இருக்க இந்த இரண்டிலும் சேராமல் தங்களுக்கான சூட்சம சரீரத்தை பெற முடியாத நிலையில் அல்லாடும் ஆத்மாக்கள் காற்றுக்குள் அதிர்வுகளை உருவாக்கி போடும் இரைச்சல்களால் சாதாரண மானிடர்களுக்கு அச்சம் ஏற்படுவது என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. விக்ரமாதித்தனோ அந்த நொடியில் அன்னை மாகாளியை நினைத்து கொண்டான். ஆகையால் அவைகளின் இரைச்சல் அவனை எதுவும் செய்யவில்லை. அவனும் தாமதிக்காமல் துணிந்து அந்த முருங்கை மரத்தில் ஏற முயன்றான். ஆனால் அதன் கிளையோ ஒடிந்து விழ பார்த்தது. இந்த நிலையில் துணிந்து ஒரு உபாயம் செய்தான். ஆலவன காட்டில் 7 உரிகளை ஒரே வெட்டில் வீழ்த்தியது போல தொங்கிக் கொண்டிருந்த அந்த பிரேதத்தை தன் தோளுக்கு கொண்டு வர தோதாக தன் உடைவாளை எடுத்து அந்தரத்தில் சுழற்றி வீசி எறிந்தான். அது ஒரு சக்கர சுழற்சி போல பறந்து சென்று பிரேதத்தின் கழுத்து கயிற்றை வெட்டிவிட்டு அப்படியே திரும்பி அவனை நோக்கி வர அதை லாபகமாக பற்றி திரும்பவும் உடைவாளாக செருகிக் கொண்டான். பிரேதமும் கீழே விழுந்து விட்டது. கரிய நிறத்தில் எலும்பும் தோலுமான பிரேதம். ஆனால் தலையில் சடை கட்டி கொண்ட முடிகளோ முழங்கால் வரை நீண்டு கிடந்தது. கிட்டே சென்று அந்த பிரேதத்தை தொட்டு தூக்கப்போன நொடி அது அவனை பார்த்து ஒரு கோணல் சிரிப்பு சிரித்தது. விருட்டென்று கண்ணிரண்டும் திறந்து கொள்ள அந்த கண்மணிகளிலும் ஒருவித வெறிப்பு. அப்படியே தலைமுடிகள் அவ்வளவும் கருப்பு நிறத்தில் பூரான்களைப் போல ஒரு விசித்திர ஜந்துவாக நெளிய சட்டென்று பிளந்து கொண்ட வாய் வழியாக பாம்பின் சிரம் ஒன்று எட்டி பார்த்தது.
விக்ரமாதித்தன் நொடியில் அந்த பாம்பை உருவி எரிந்துவிட்டு பிரேதத்தையும் தொட்டு தன் தோளில் தூக்கி போட்டு கொண்டான். அப்படியே வேதாளமே, உனது மாய்மாலம் எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன் என்பதை நீ மனதில் கொள் என்று சொன்னபடியே அந்த மரத்தை விட்டு நீங்க ஆரம்பித்தான். பதிலுக்கு வேதாளமோ பெரிதாக சிரிக்க ஆரம்பித்தது. சிரிப்பென்றால் சிரிப்பு, இடிச்சிரிப்பு. இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த பதிவுல. பாய்.